ஆஹா, இது எனது பாட்டிலா. இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு ஒன்று உள்ளது. தேவையானது இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ், ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம், நீதான் அதிர்ஷ்ட கெட்டவள்னு சொல்லலாம். முதலில் உன்னுடையவற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம். இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி. இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம், ஓ, அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்துரு, என் நாக்கு. அது சிக்கியது. கூவெண்டின் சரி, உதவி செய். என்ன செய்ய இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ, நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள். என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. அவர் சரி அட, சரி அது தொடரு. சரி. தினா. இது சிறிது பிழுது பார்த்துவிடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1 2 1 0. உல்டிமா, எனக்கு வேற ஒரு இங்கே ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம். அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்ட்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை உங்களைப் போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ, நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ ஆம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் தீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை நீங்கள் அதை சாப்பிட ஒரு முடியும். கொறிக்கையில் சாப்பிடுகிறீர்கள். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா. ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம், குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும். பாருங்கள். ஓ, என்ன என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம், லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசியது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவேறுகிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக்
கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. ஓ, ஆம், இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ டினா நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்ல. சரி, நான் ராஜா. தான் உண்ணலாம். ஓ எவ்வளவு குளிர். இது ஸ்ட்ராபெர்ரிகள் சூப்பர் கலவை. ஆஹா, எனக்கு புத்திசாலி. சின்னதா? ஏன் இது இவ்வளவு சின்னது? ஓ, மற்றும் நான் மிகவும் பெரியவன். ஸ்ட்ராபெர்ரி. மிகப்பெரிய பிடிப்பேன் கிரீம். என் ஆசை ஒன்று நிறைவேறிவிட்டது. நான் மிகப்பெரிய கனவினை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள் டினாவை, அவள் தோல்வியாளி. அடடா, எனக்கு சிறிய பகுதி தான் கிடைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. அப்போ இது வச்சு என் பண்ணலாம். வாய் முழுவதும் வழங்கல் கிரீம். ஓ, எவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சது. என்னுடைய வழி. அதை முயற்சி பண்ணலாம். ஸ்ட்ராபெரிகளில் தொடங்குவோம். ஆனால் நிமிடம், நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம். சிறிய தகவல். ஆனா யம்மி. இப்போது எனக்கு தோன்றியது ஸ்ட்ராபெரிக்கு சுருண்டு கிரீமில் இட்டு விடுங்கள். அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம். ஒரு கரண்டியால். இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான யோசனை. இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு. ஜவி ஆர் கியூடார ஜிகோ ஐஎஸ்டா தவிர்க்கலாம். இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி. இதோ சாண்ட்விச். நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன். எனவே இது சாண்ட்விச்சாக இருக்காது, இது கேக்காக இருக்கிறது. சிறந்த ஐடியா இல்லையா? முடிஞ்சிட்டதா? போயிலா ஏதோ ஒன்றில்ல. ஓ, அது சரி. மேலே கிரீமால் அலங்காரம். ஓஹோ, நான் அது செய்தேன். நான் சுவைக்கிறேன். ஆஹா, குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் நான் எதையும் முயற்சி செய்யவில்லை. ஓ நாளை, குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் சிகிச்சை அப்படி இல்லை. சரி, அது எப்படி இருந்த போதும் முயற்சி செய்வோம். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ருசியானது. சரி குவெண்டின், இனி உன் வரிசை. நீங்க சரி, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு கொண்டு ஒரு புழுதியான யோசனை உண்டு. நான் கிரீமை எடுத்து அதை பிணைத்து இப்போது அப்படியே ஸ்ட்ராபெரியில் குத்தி பிழிகிறேன். பாருங்கள், ஸ்ட்ராபெரி நிரம்பி பெரியதாகிறது. வெறித்தனமா வாயா வாங்கு. ஓ, அது வெடித்து விட்டது. ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே, சரிதானே? இப்போது நாங்கள் ஆதியா, எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். எனக்கு சுவையான சாக்லேட் வேணும். அதை எனக்காக தயார் செய்யவும். அம்மா, சரி, நல்லா ஆரம்பிப்போம். நான் ஒரு கூக்கி எடுத்துக்கொள்கிறேன். நன்றி பாட்டி. இது உண்மையிலேயே ருசிக்கிறதே. சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். எனக்கு சாக்லேட்டை உருக்க பேனா வேண்டும். ஆஹா, அது அழகாக இருக்கிறது. ஆமாம், அட, இது அளவாக சரி என்று வேண்டியதை பெற்றேன். இல்லை, ஓ, இங்க சாக்லேட் இங்க. ஓ ஓ இந்த இடத்திலிருந்து வெளியேறு. எனது சாக்லேட்டை திருட முடியாது. நிறுத்து டைலர். சரி, ஆனால் எனக்கு சில சாக்லேட் வேண்டும். ஓ, கவலைப்படாதீர்கள், இதோ உங்களுக்காக. நன்றி பாட்டி. இது உண்மையில் சற்றே நன்றாக இருக்கிறது. மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. 2 சாக்லேட் துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ட்ராபெரியை உள்ளே வைக்கலாம். அழகாக இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் எதுவும் இல்லாததை விட இது சிறந்தது. டைலர், நீதான் அதை மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கலாமே. ஓ ஆமாம், சரி, முயற்சி செய்யலாம். இதனால் என்ன கிடைக்கின்றது என்று பார்க்கலாம். சாக்லேட் கேண்டு கரைந்து விட்டது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் இருக்கின்றன. இதை பாண்டாக்களாக அலங்கரிக்கிறேன். அதை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. உங்களுக்கு பிடிச்சிருச்சா பாட்டி? Oh, you stop that show, what? Belair, Taylor,
பாரு ஒன்றில் இன்னும் சில சாக்லேட் மிச்சம் உள்ள. நான் சாக்லேட் ஸ்நாக் ஒன்றை தயார் செய்து இதை வெள்ளை சாக்லேட்டோட அலங்கரிக்க போறேன். இது யாழ் சாக்லேட்டுடன் சேர்க்கவும். மற்றொன்றை மிகவும் தோன்றும் நீல சாக்லேட்டுடன் சேர்க்கவும். ஓ, இது மிகவும் அழகாக அமைந்து விட்டது. அவற்ற குரங்குகள் போல அலங்கரிக்க எழுதுறேன். அவ ரொம்ப அழகா இருக்கி. அதை பார்த்து பாரா டைலர். ஓ, அவன் எங்கே? சரி, எனக்கு சாண்ட்ரஸ், நீ சீரியஸா இருக்கிறியா? அத பெருமையா இருக்கு. சரி, நீ இங்க இருக்கலாம், ஆனா போய் எனது சாக்லேட்டை தொடாத. நான் இந்த துண்டை தேவைப்படும், நீ அதை எடுத்துக்கொள்ளலாம். பாரு, உன் அதிர்ஷ்ட சிரிச்சிச்சு. ஏற்கனவே எடுத்தாயா? நான் ஃப்ளமிங்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விவரங்கள் சேர்த்து இப்போது நான் வண்ணம் வைக்க முடியும். ஓ ஆம், அழகான பிங்க் நிறம் சரியான பிங்க் ஃப்ளமிங்கோக்காக. அருமையாக இருக்கிறது. நன்றி, எனக்கும் அதே பிடிக்கும். சாப்பிடக்கூடாது. நாம் தயார். ஆஹா, இது அழகாக இருக்கிறது. தொடங்கலாம். நான் இந்த சிறிய அழகு பொண்டாக்களை கொண்டிருக்கிறேன். ஆஹா, சுவையாக இருக்கிறது. இந்த ஃப்ளமிங்கோவுக்கு என்ன? அட, நான் இசை ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதம். நான் நிறுத்த முடியல. சரி, கடைசி பகுதி. இந்த குட்டி விலங்குகள். உங்களை நான் கூட சாப்பிட போறேன். ஆமாம், இது மிகவும் சுவையான உணவு. நீண்ட காலம் பாட்டி, நீங்க தான் வெற்றி பெற்றீர்கள். அடஜண்டமா? மிகவும் நன்றி. நான் வென்றது. ஏன் நீஹா? இந்த முறை எனக்கு செவ்வக வடிவில் சாக்லேட்டாக சுவையாக ஏதாவது வேண்டும். ஓ, பாஸ்ட்ராலர் இந்த பாறை எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் ட்ரைங்கேட் ட்ரெயின்ஷோ எடுத்துக்கோங்க. சரி, அந்த லஸ்தனியர் பால்ட்ரை சாக்லேட் பல்ஸ் இருக்க போகின்றேன். ஆமாம், ஒரு பாய்ஸ்புர சமையற்காரராக திஷ்டிருத்து பேட் இருக்க முடியும். இப்போது எனக்கு சில பைகள் தேவை மற்றும் சர்க்கரையை நேரடியாக அவற்றில் வைக்க வேண்டும். மற்றும் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்த சிறப்பு சிலிகான் வடிவில் பிழிய வேண்டும். இது என்ன நடக்கிறது? ஓ, வாங்க, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். எல்லாவற்றும் சரியாக இருக்கும். அது ஊறுகவில்லை பாட்டி. சரி கண்ணே, உனக்காக ஏதோ ஒன்று இருக்குது. இதோ, இதுவும் ஒரு சமையல் புத்தகம். அந்தா, நன்றி பாட்டி. இது எனக்கானதா? ஆஹா, நான் தான் அடைத்து வைக்க வேண்டும். சரியான முறையில் சாக்லேட்டை உருக்கி. நான் எல்லாம் தவறாக செய்தேன். சரி, இந்த மூலத்தை நேராக இந்த பாத்திரத்தின் மேல் வைக்க வேண்டும் தான். மற்றும் சாக்லேட்டை உள்ளே வைக்க வேண்டும். நான் போகிறேன். ஓ இல்ல, இது சமையல் புத்தகம். எப்படி நான் கவனச்சிதறினேன் என்று நினைக்கிறீர்கள்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹா ஹா, இது சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அது சமையல் புத்தகத்தின் வடிவமா? அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது நான் மற்றொன்றை செய்ய போகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் விபத்துகள் உதவியாக இருக்கலாம். இந்த சாக்லேட் கொண்டு ஒரு கியூபை உருவாக்குகிறேன். பாட்டி, பாருங்கள். ஆஹா, மிகவும் அழகாக இருக்கிறது. எனது சமையல் புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இல்லை பாட்டி, அவள் மயங்கி விழுந்து விட்டாள். ஓ, என்ன செய்யலாம் என நான் அறியவில்லை. ஓ, ஒருவேளை போய்விடு. வாங்க, உனது உணர்வுகளை திரும்ப பெறுங்கள் பாட்டி. வணக்கம். என்ன எனக்கு எடுத்து என்ன ஆனது? அப்படியா? இது தொடங்க தேவை. சரி, எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அது சரி. இங்கே எனது பரிபூரணமான பெட்டி உள்ளது. எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து இந்த பிரகாசமான சாக்லேட்டை உள்ளே ஊற்றுவேன். அது அசைவின்றி இருக்கும்போது நான் அதை வெட்ட முடியும். வாருங்க, வெளியே வாங்குங்க. நான் சொன்னேன். அரிச்சல் சட்டி உபயோகித்தால் உதவ வாய்ப்பு இருக்கலாம். அது நல்லா இருந்தது. அற்புதம். இப்பொழுது எனக்கு மற்றொன்று தேவை. ஓ, இது ஒற்றவில்லை. ஓ, அப்படியே இருக்குமா?
சரி, மேலே. ஓ, அது எளிதாக இல்லை. சரி, என் முக்காடு எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஐயோ, ஆ, இது சாக்லேட்டா? அப்பா, மன்னிக்கவும் செப்பியுவே. இந்த சாக்லேட்டை அப்படியே அழுத்தி சரி செய்யலாமா? அப்படியே பாருங்கள், நான் எல்லாவற்றையும் கெடுக்கவில்லை. நீ செய்தாய். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை somehow சரி செய்ய வேண்டும். ஓ, எத்தனை நூல்கள்! நல்லது, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்தெடுத்தேன் என நம்புகிறேன். எனது கியூபை கூட்டும் நேரம். பிரசன்ட் கேக்குகளை எடுத்து கனஸ் தோரத்தன் உள்ள ஒரு கேக் சேர்க்க போகிறேன். குளிர் ஜெல்லி நிரப்புதலை மறக்காதீர்கள். பாட்டி, உங்கள் கைவினை தலைக்கவசத்தை நிறுத்துங்கள். ஓ, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இதோ உங்கள் பொது. அது என்ன? ஓ, வாழைப்பழம் எனக்கு விருப்பம். ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். சரி, உங்களுக்காக இப்போது நான் இந்த வாழைப்பழத்தை இந்த திரவ சாக்லேட்டில் வைத்து இந்த சிறியவற்றை என் சாக்லேட் கியூப்ல வைக்க வேண்டும். இதை நான் சில முறை செய்கிறேன். ஓ, யாழ்மன அழகாக உள்ளது. டைலர், உனக்கு சாக்லேட் சேர்த்த வாழைப்பழம் வேண்டுமா? நன்றி, இது ருசிகரமாக உள்ளது. டைலர், நான் உங்களை கவனச்சிதற செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கியூப் முடிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஓ, சரி. இப்போது இந்த கனசதுக்குள் கேக் வைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரேட், மற்றொன்று. எதை சேர்ப்பது? எனக்கு ஒரு யோசனை கிடைத்துள்ளது. சில ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போகிறேன். ஐயங்க சகோதரி அவற்றின் அதுக்கு என்ன ஒரு எல்லை கிடையாது. இப்ப இதை மேல் வச்சு நான் தயார். மிகச்சிறந்த வேலை. டைலர், சாப்பிட தொடங்கு. Аре, и настолько сладости и такие красивые кубики шоколада. சரி, இதோ உன்னோடு ஒரு சுவையோடு தொடங்குகிறேன். வாவ், எங்கள் இது மிகவும் ருசியானது. எம்ஆர் அண்ட் நெல்பா டோபோலிஸ் ஸ்கிட்டல்ஸ் உள்ளன. அரே, நான் அவைகள். நான் எவ்வளவும் சிகிச்சை அடைகிறேன். அடுத்தது, நான் இந்த இளஞ்சிவப்பு கணத்தை முயற்சிக்கிறேன். இதை திறக்கட்டும். ஆஹா, அழகா! அது என்ன? ஆம், ருசியா இருக்குது. வாழை மற்றும் சாக்லேட் ருசி மிகுந்தது. எனக்கு இது ரொம்ப பிடித்துள்ளது. சூப்பர் கூலு. ஆனால் இந்த வண்ணத்துவான் கியூப் பாருங்கள். வாவ், பல ஸ்ட்ராபெரிகள். எனக்கு ஸ்ட்ராபெரிகளை கெக்களவாய் பிடிக்கும். அதுக்குள்ள ஜெல்லி கூட இருக்கு. ஆஹா, வாசனை அருமையாக இருக்கு. பார்த்தா அந்த ஜெல்லி ரொம்ப பழத்தின் நறுமணம். சுவ அருமை ரொம்ப நல்லது. நீ செஃப்காலாம் அதை வெண்டுச்சு. ஆமாம், சி என்று நான் சொன்னேன் இல்லை. சரி, கவனம் கொடு. இந்த முறை எனக்கு சாக்லேட் சுவையோட ஒரு முட்டை வடிவத்தை வேண்டுகிறேன். ஒரு முட்டை உண்மையிலேயே பயன சனி மாறங்கி வீசினாw the ரெண்டு சாக்லேட் முட்டை அச்சுகர் பஸ்ரலேன். Nutella I உள்ள ஊற்றுவேன். சிதாம்பினா ராய். Now இந்த ரெண்டு சாக்லேட் முட்டைகள் கூறாவை சாப்பிடக்கி. அம்மம்மா. ஐயோ, மன்னிக்கவும். அதை பிடிக்கிறேன். ஓ ஓ ஆமா. அச்சோ, மன்னிக்கவும், நான் அப்படி யோசிக்கவில்லை. ஏய் டைலர், நீ உதவ முடியுமா? நிச்சயமாக, இது ஒரு பிரச்சனை இல்ல. அடடே, மிகவும் குலுங்குகிறது. தயார். இப்போது அதை ஊற்றி ஒரு முட்டையின் வடிவம் உருவாக்குவோம். அப்படிதான் உடல் தயாராகிறது. இப்போது ஒரு மூக்கு உருவாக்குவேன். கீ ரெடி. டைலர், டைலர், நீ என்ன செய்கிறாய்? வாங்க, நீ வேலை செய்ய வேண்டும். அடிப்பாவி, என்ன சொல்ல வார்த்தையே இல்ல. மீண்டும் மன்னிக்கவும். நீங்கள் ஷெஃப் ஐ மயக்குகிறீர்களா பாட்டி? ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் ஒண்ணுமில்லை. காத்திருங்கள், என்னிடம் ஒரு போன் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு அருமையான செயலி உள்ளது. நான் சில சாக்லேட் முட்டைகள் ஆர்டர் செய்ய போகிறேன். voila, இங்கே அவைகள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் தயாராக உள்ளேன். பான் ஆப்படிட். வாவ், இது எத்தனை சுவையான விஷயங்கள். இந்த பெரிய முட்டை, மேலும் சில மில்கா முட்டைகள் பார்த்து பாருங்கள். அதிலிருந்து தொடங்கி விடுகிறேன். வாவ், இதன் உள்ளே ஓரியோவோட இருக்கிறது.
ரொம்ப சுவையாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மோம் பிடிக்கும். அற்புதம். சுவை நன்றாக இந்த பாகம் முடித்து விட்டது. இப்போது நான் இந்த பெங்குவினை சுவைக்க வேண்டியது. ருசியானது. இது ஒரு நல்ல கேக் மற்றும் மிகவும் சாக்லேட்டாக உள்ளது. முடிவில் ஆனால் முக்கியமானதாக இந்த அழகான பெரிய முட்டை. அதை பிளந்துருவேன். சரி, அதை பிளந்துருவேன். ஓ, அது வெற்றி. ஓ ஆம், இது மிக குளிர்பமானதாக இருக்கிறது. அற்புதம். மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் உள்ளே இன்னும் 2 முட்டைகள் உள்ளன. வா, நோட்டெல்லாவுடன். சரி, நான் முடிவு செய்து விட்டேன். சமையல்காரர் மீண்டும் வெற்றி பெற்றார். ஓ நன்றி, நான் நன்றாக செய்தேன். மனசாட்சி இல்லாம இரு. இந்த முறை எனக்கு சாக்லேட் ஏதாவது வேண்டும்னு. இன்னும் தூரமா இருக வேண்டிய சாக்லேட் உங்க. என்ன இதுதானா? ஓ, அசைக்கல் நாயகம். இப்போவே நம்ம இங்க போயிடுவோம். நம்ம முடிஞ்சது. நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி. வாங்க மெஷின், என்னை ஏமாற்ற வேண்டாம். எனக்கு சுவையான வேலை வேண்டும். ஸ்கிட்டில்ஸ். ஆம், இன்று அதிர்ஷ்டம் என்னோடு உள்ளது. நானும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும். மியாவை ஆப்பிள் கொண்டது. நீலி புறாச்சா. என்ன பூனை உணவு? இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம். உனக்கு சரியானதுதான் ஜெனிஃபர். ஓ இல்லை, நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன். வாவ், மாயப்பிண்டம். இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு. ஷூம், என்ன நடக்கிறது? மற்றும் இதோ என் விருந்தினர்கள். உங்க சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி. அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையாகும். இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும். நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய பெரிய விரும்புகிறேன். தேர்வு. ஜெனிபர், ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது? அது நூடல்லா. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏனெனில் எனக்கு முழு பக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதெல்லாம் உங்களுக்கே ஜெனிபர். இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது. இதனுடல்லா இந்த சுவையை மற்ற எதையுடனும் குழப்ப மாட்டேன். கொஞ்சம் கூடவும் காமெடிக்காரன். நெஞ்ச கதக்காது. உங்களுக்கு எப்படி தனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம். கடைசி துளி எல்லாம். ஓ அவோ, என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு. ஆமா, இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே. நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி. இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜெனிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, நீ சரியா மியா? உனக்கு மார்ஷ்மெல்லோஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, அதனால உனக்கு இருக்கியதாக சாய் இருக்கும். மார்ஷ்மெல்லோக்களின் மழை. நான் என் வாயில் ஒரு மார்ஷ்மெல்லோ பிடிக்க போகிறேன். அது வேலை செய்தது. வாவ், எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஜெனிஃபர், உன் கன்னத்தை தயார் பண்ணிக்கொள்ளு. நீ என்ன செய்கிறாய்? வா, கத்தாதே. நீங்களே நீதிபதி ஆகுங்கள். நூடெல்லா இல்லாம மார்ஷ்மெல்லோவா? சவெங், ருசியா. நீங்கள் ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கினீர்கள். வாவ், மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். மியா, வணக்கம். நீண்ட நாட்களாச்சு. நான் ஒரு மார்ஷ்மெல்லோ வாங்கலாமா? உனக்கு மார்ஷ்மெல்லோவுகள் வேண்டுமா? ஏன் இல்லை, இதோ. மியா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இவை எனது, அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன். பேராசை. எனக்கு என் சொந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. இந்த பொத்தான் அழுத்தப்பட்டு விட்டது. அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன். உங்களை பாழாக்க விரும்பவில்லை, ஆனால் அது மார்ஷ்மெல்லோஸ் அல்ல. என்ன இது? என் தலை. கவனமாக இருங்கள். இவை சிறிய மென்மையான மார்ஷ்மெல்லோஸ் இல்லை. கழிவறை காகிதம். சரி, இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள். ஓ, ஏன்? என்ன நடக்கிறது? இது கழிப்பறை காகிதமா? என்னை மாசு பண்ணியிருக்கிறது. லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் நல்லது. இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்து விட்டேன். நான் ஒயிட்டி விரைவாக முடிந்தால் ஒரு ஷவர் எடுக்க விரும்புகிறேன். கிடையாது செல்லமே, நீங்களும் பொத்தான்களும் மட்டும். சரி, அதை நானும் ஒரே நேரத்துல ரெண்டையும் அழுத்துறேன். உதவும் சிறந்த தீர்வு. தேனோட மோச்சா. ஓ ஆம் மியா, இது அற்புதமாக இருக்கும். மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம். ஓ, என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது. இது தேன். எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அசையாத. ஓ ஆம், இப்போது என் மீது ஏதோ பொழிகிறது. ஏதோ வெள்ளை.
இது பனியா? அது போல தெரியவில்லை. ஒரு பூ? சரியா, சுவை உணருங்கள். அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் என நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல மியா. பல நீ அற்புதமா இருக்கிற. நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற. குறைவான சொல்கள், அதிகமான செயல்கள். ஜெனிபர், இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது. அது உங்களை குறிஞ்சி யூனிகார்ன் வளையல்களை கொண்டு வந்தது. வாழ்த்துக்கள். நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன். சரி, அதை நினைச்சு உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம். வாய பெருசா தர ஜெனிஃபர். ருசியானது. பீட்டர் நவுசன் அலசி அனுபவிச்சுக்கலன. அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். ஆஹா, எனக்கு தெரியும். என்னிடம் நடலா வாளி இருக்கிறது. அதுல நீங்கள் மோதிரங்களை சேகரிக்கலாம். இதன் மூலம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும். மிகவும் நல்லது. நீங்கள் மொத்தமாக கை நின்று எடுக்கலாம். சுவையாக இருக்கிறது. தினமும் இது போல இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் ஜெனிஃபர், நீங்கள் சமர்ஷியாக இருக்கிறீங்க. ஜாய் நேசி முயற்சி. அது என்ன பகிர்ச்சா இருக்க? நீங்க ஏதோ ஒண்ணு சேர்க்கணும். நீ இப்போ என்ன செய்கிறாய்? ஓ, நீர்க்காலை பால் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். பால் இல்லாமல் ஒரு உலர்ந்த காலை உணவு என்ன? மிகவும் புத்திசாலித்தனம் ஜெனிபர். அப்படியா? இப்போது நிறையவே நல்லது. பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன். பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள். சுவையாக இருக்கிறது. ஹே, காமெடி. என்னை பற்றி என்ன? பாருங்கள், நான் பட்டனை அழுத்தினேன். சுவையான பொருளை எறிந்து விடுங்கள். அருண்டாசியாப்பட விரும்பலையா? பட் நாய்களின் உணவை சுவையா கூற முடியாது. ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும். என்ன ஒரு நாற்றம்! இதை பற்றி திரையிட்டேன் இல்லை. போதும் போதும், இப்போது போதும். நான் இனிய நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை. பத்திரிகையை நிறுத்து. நீ இப்படியில் உள்ளவரை எனது நியமங்கள் கீழ்ப்புறப்படுகின்றன. நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி ஆஹா, மியா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் பார்க்க நேரமில்லை. நான் பட்டன்களை அழுத்துகிறேன். இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன். எனவே உடன்பட்டியா 2 பட்டன்களை அழுத்துகிறேன். துணிச்சலான முடிவு. மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது. என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது. முட்டைகளிலிருந்து தொடங்கலாம். அரக்கா, இரக்களா? இதோ நண்பா. கற்களா? இல்ல, இவை கச்சா முட்டைகள். ஓ, இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது. நம்ம கெட்ட நேரம். வா ஜெனிபர், உனக்கு இப்போ நல்லா தான் இருக்கா? நினைவிருப்பேன், நீ 2 பொத்தான்களை அழுத்தின. அதுவும் போதவில்லையா? அடி இறக்கைகள், முழு தொகுப்பு. ஆம், என் அதிர்ஷ்டமே என்னை எதிர்த்து திரும்பிவிட்டது. இப்போது நான் ஒரு கோழியிடம் போன்று ஆகிவிட்டேன். நீங்கள் என்னை இப்படி ஆக்கினீர்கள். கௌதவமே, பட்டு பூஞ்சை உன்ன மீது மிகச் செலுத்துகிறது. ஜெனிஃபர், உன்னை பாருங்கள். எதுக்காக பொத்தானை அழுத்து மியா சொல்லுங்க. நல்ல வேளை, எந்த பொத்தானை அழுத்துறது? சரி, இதை பயன்படுத்துகிறேன். வாவ், அதன ஒரு அதிர்ஷ்டம். த பாஸ்கோ. மியா, உறுதி செய்து கைப்பிடி. உன் வாயை திறக்காததுதான் நல்லது. சரி, ஆலோசனைக்கு நன்றி. என்ன மேல் சாஸ் ஊற்றாம இருக்கலாம். அவையே விதிகள் மியா. எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான். ஓ, அதுதானே. ஓ, இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டது. நான் எரிகிறேன். அந்த ஜாக்கர் தான் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது. உதவி. மக்கள் மீது டாபாஸ்கோ சாஸ் ஊற்ற வேண்டியவன் இல்லை. அப்படியானால் சரி மியா, நான் உனக்கு உதவுவேன். நான் ஒரு நாற்காலியை அணிவிப்பேன். இப்போது நான் ஒரு உண்மையான தீயணைப்பு வீரரை போல இருக்கிறேன். இந்த சாம்பலின் அளவை அணிக்கும் நேரம். ஓ, நன்றி. இப்போது நான் நனைந்து விட்டேன், ஆனால் எவ்வித தீயும் இல்லை. அருமையான வேலை. அதுவே சரி. என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது. அவன் மட்டும் மறிக்கிறான். மற்றும்படி நான் உண்மையில் செய்ய விரும்பவில்லை. அது நியாயமல்ல. எடுத்துவிடு. அது இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. மைலோ மனமுடைந்திருந்தார் என்று நினைக்கிறேன். எனது காட்சியால் அவளது மனம் மீளும் என்று நம்புகிறேன். அது அவளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இது அற்புதமா நகைச்சுவையாய் உள்ளதுன்னு தோணுது. மைலோ, நான் என்ன பண்ணேன் பாருங்க. என் கண், அது இனி இல்லை. என்ன? ஓ மை கடவுளே, என்ன ஒரு பயம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. உனக்கு இது பிடிக்கவில்லையா? சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மிலோ, நிச்சயமாக நீ சிரமப்படலாம். அவள் சுவாசிக்க முடியவில்லை. இது ருசியானது. சொல்லுங்கள், கண் எங்கு இருந்து வந்தது? அது அது வெறுப்பானது. இது மாம்பழ கண்கள். இது உண்மையில் கொஞ்சம் சிரிக்கவும் சற்று குறைந்து வருகிறது.
நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் என் உணவுகளை தொடர்வேன். எவ்வளவு பெரிது எனது கண்கள். அலெக்ஸ், என்ன காத்திருக்கிறாய்? போயிட்டு வரேன். உன் கண்களை நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன? நான் என் சொந்த இனிப்புகளை சரிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்போ என்னுடனும் பகிருங்கள். நாமெல்லாம் நண்பர்கள். பெண்களே, முயன்று விடாதே. உங்களுக்கும் ஒன்றுமே தரமாட்டேன். எனக்கு தோன்றுகிறது. என்னடா இது நாம் நண்பர்கள் இல்லை. என்ன நடக்குது? நாம் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. பை அலெக்ஸ். எல்லோருக்கும் பல குருக்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 முறை மட்டும் ஒரு குரு இருக்கிறான். இது குறைந்தபட்சம் மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஒரு சூறை மீன் அல்ல, முகாமண்டி. என்னிடம் எரிகின்றாய். என்ன காத்திருக்கிறாய்? சிறிய பெண் போல நடந்து கொள்கிறாய். சில பீட்ஸ் சாப்பிட சாக்லேட் பாரை விட்டுட ஒரு யோசனை கிடைச்சிட்டது. அதை செய்ய நான் உலகமா இருக்கணும். அலெக்ஸ் மறுபடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்புறேன். இதை பெருங்க ட்விக்ஸ். வெறுப்பு. வாழ்த்துக்கள். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம். தேர்வு சாக்லேட் சாப்பிடும்போது முதல்ல அப்ளிகேட்டர்களை நீக்க வேண்டும். ஓ, நம்ம சாப்பிட தொடங்கலாம். வணக்கம். இது நல்லதே. இது மிக நல்லது. ஆனால் ஏதோ குறைபாடாக இருக்கிறது. சாக்லேட்டுடன் உள்ள வகை ஏது சியானால் உங்களுக்கு தெரிகிறதா? என்னால சரியா தெளிவா பார்க்க முடியலையே. இந்த கலவையின் சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சாக்லேட் பால், ட்விக்ஸ், சாக்லேட் ஹாம் மற்றும் ஹலோ, நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். சாக்லேட் முடிஞ்சது. நீங்க என்ன பாக்குறீங்க? நாமும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். நம்முடைய அழகான சுவையாக மூர்க்கத்தனமாக செய். அதிலிருந்து ஒரு பெரிய டாலரை எடுத்துக்கொள்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். நுடல்லாவுக்கு பைண்டராக நல்லது. அலெக்ஸ், நீங்க இப்படி ஒரு கோபுரம் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. பார்க்கவே விசித்திரம். நான் அதைவிட அதிகம் செய்ய முடியும். இந்த கோபுரம் ஒரு வகையான சாதனையை முறியடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக இதைப் பற்றி எல்லாரும் அறிய விரும்புகிறேன். சாப்பிடுவோம். நீ என்ன செய்யற? ஏன் கோபுரம் குலுங்குகிறது? நீ செய்ய போற? ஆஹா, மனிதரே. அலெக்ஸ், எங்களால் வருந்துகிறோம். அதாவது சாக்லேட்கள் ரொம்ப சுவையா இருந்தது. பரவாயில்ல, ஹெல்மெட் என்னை காப்பாத்தியது. ஆனா கோபுரம் கெட்டு போயிடுறது எவ்வளவோ முட்டாளி துண்டுகளின் விலை நிறைய இருக்கிறது. எங்கிட்ட நிறைய சிப்கள் இருக்கின்றன. மேலும் எனக்கு ரொம்ப சிறிய சிப் ஒண்ணு. நான் அதை சரியா பார்க்க கூட முடியல. அங்கே அவள் நடக்க முடியும் தெரியுமா? அவள் அழகான மெல்லிய கையுறைகள் அணிந்து இந்த மாதிரி ரொம்ப அப்பைடைசிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சுவையான மாதிரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நுண்ணறிவியல் முறையில சோதிக்கணும். சுவையானது மற்றும் மிகவும் மிகவும் சிறியது. ஓ, உன்முறை. இறுதியில் மிக பசித்தேன். அந்த மாதிரி வேலை முடித்தால் எப்படி? அப்படி செயல்பட முடியாது. டேமேட் பிட்டி உதவியின்றி இங்க செய்ய முடியாது. இப்பதான் அது மாறி இருக்குது. இப்பதான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். மேலும் நீங்க மாற்றங்களை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீங்க. செப்ஸ்கள் உண்மையில் ருஃபிகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த சுவையானதை சாப்பிடுவது என் வரிசை.
தயவு செய்து நிறுத்துங்கள். இது நொறுக்கை. மன்னிக்கவும், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த சிப்ஸும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்து. எனது தலைக்கவசம் என்னை காத்தால் அடிகளை நான் கொஞ்சம் கூட உணர முடியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க என்ன செய்வது என்பதையும் அறிந்துள்ளேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிப் கோட்டையை இயந்திரத்தால் ஆயுதமற்றதாக்குவது. சுவையாக இருந்தாலும் ஒன்றும் ப்ரோக்கோலி இல்லை. என்ன விதமான விசித்திரமான விதை கிடைத்தது. இதன் ருசி மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரிகிறதே. நான் ஒரு விதையை நாட்டி அதை நல்லா பராமரிச்சா அது ரொம்ப சுவையானதா மாறும். இப்ப வரை நீங்க திட்டமிட்டு நாடுறீங்க. காத்திருக்கிறத நிறுத்துங்க. அது வளர எவ்வளவு நாளுக்கு தான் காத்திருக்கணும் நீங்க? நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? உங்க புரோக்கோலிய கையாள நீங்களே சமயமிக்கிறேலாம். அவத்தை பார்க்கும் போதே எனக்கு கசப்பு வந்துடுது. அது எனக்குள்ள இருக்கு பூனை மாதிரி இருக்கு. எனக்குள்ள மிக கேவலமாக வனம் வருகிறது. கிறிஸ் குடிக்க ஏதாவது தேவை. வாழ்த்தி அங்கிருக்கிறார். எனக்கு கடலை நீர் பாய்ச்ச தண்ணீர் வேண்டும். ஏ பழையோர்கள், ஏதோ நடக்கிறது. அது நடுங்குகிறது. ஜூலி, நம்பக் நிறைந்த பூகோசு கிடைக்குமா? ஆமா, மிக பெரிதாக உயர்ந்திருப்பது. இப்ப நீ அதை சாப்பிட வேண்டும். ஓ மை காட். எப்படி இருந்தது? நல்ல சுவையா? வணக்கம். இல்லை இல்லை, அருவருக்கு. நீ வேலைக்காரன். சிரிக்காத. இப்போ உன் வரிசை என்பது எனக்கு தெரியும். இல்ல, நான் முழுவதும் ப்ரோக்கோலியை சாப்பிட விரும்பல. நீங்கள் அதை போக்கலாம். பாருங்கள், அங்கு மிக்கி மவுஸ் இருக்கிறான். எங்கே? நீங்க எவ்வளவு இலகுவானவர்கள். இப்போது நாங்கள் எல்லா ப்ரோக்கோலியையும் போக்க வேண்டும். நிறுத்து. நீயே மிக புத்திசாலி என நினைக்கிறியா? இல்ல, உனக்காக உன் ப்ரோக்கோலியை எல்லாம் பிடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டேன். எல்லாம் நீ எரிந்ததை. நாம நண்பர்கள் என்று நினைத்தேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவன் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே ரசித்தூன். வணக்கம் அனைவருக்கும். சரி, நம்முடைய கதாபாத்திரங்களை சந்திப்போம். பணக்கார ஜாக்லின் மற்றும் ஏழை ஜெல். அவர்கள் பொம்மைகளுடன் விளையாட விரும்புகிறார்கள். நான் வீடு செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு டேப் மற்றும் கத்தரிக்கோல் தேவை. கூரையுடன் தொடங்குவோம். வாவ், இது மிகவும் நல்லதாக இருக்கும். ஜன்னல்களை வெட்டுகிறேன். கூடுதல் கார்ட்போர்டை அகற்றுகிறேன். முடிந்தது. வூஹூ. இப்போது வீட்டை மாடிகளாக பிரிப்போம். இது அழகாக இருக்கிறது. ஜாக்குலின், நீ என்ன செய்ய போகிறாய்? இது என்ன குழப்பம்? இது போதாது. எனக்கு இப்போதே மிக அழகான வீடு வேண்டும். நான் காத்திருக்கிறேன். வாவ், இது அழகாக இருக்கிறது. நான் என் வீட்டை தங்கத்தால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், அதுதான் நான் பேசுகிறேன். இங்கே சில வைரங்களும் இருக்கின்றன. வாவ், என் கூரை இப்போது அற்புதமாக இருக்கிறது. கூடுதல் பொன்னை களைப்போம். ஹே ஜில், நீ இங்கே என்ன செய்கிறாய்? நான் வெறும் பார்க்கவே வந்தேன். எனக்கு தும்மல் வருகிறது. என் மூக்கை துடைக்க வேண்டும். ஓ, கொஞ்சம் காத்திரு. இது கூரையில் அற்புதமாக இருக்கும். மிக சிறந்த யோசனை. அதை பிடி ஜாக்குலின். ஐயோ, என்ன ஒரு குப்பை. அதை சுத்தம் செய்.
நான் பாதிக்கப்பட்டு விட்டேனா பணியாளர்? ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ, ஜாக்குலின் மேடம், நான் உங்களுக்கு சில சேவைகளை வழங்க முடியும். அருமை. எனக்கு ஒரு கிரீடம் வேண்டும் அங்கேயே. இப்போதே செய். சரி, என்கிட்ட இரு அழகான கிரீடங்கள் இருக்கின்ற. உனக்கு எது பிடிக்கும்? அருமையான தேர்வு. அத உங்கள் பொம்மை வீட்டில வைக்கிறான். அது அழகாக இருக்கிறது. வாவ், இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. என் கண்ணாடிகள் சரியானவ. ஓ, இது கொஞ்சம் உடைந்து விட்டது. இவை எனது பிடித்த கண்ணாடிகள். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. கண்ணாடியால் ஒரு பூவை உருவாக்குவேன். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் அற்புதமான வீடுகளை உருவாக்கியுள்ளீர்கள். இப்போது அவற்றை உள்ளே அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. தொடங்குவோம். பட்லர், எனக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டி வேண்டும். அதை தர உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். தங்கம், எனக்கு அது பிடிக்கும். மற்றும் நாணயங்கள். நிச்சயமாக என் வீட்டில் தரையை மூட நாணயங்களை பயன்படுத்துவேன். ஓ, ஒரு நாணயம். நான் அதை எடுக்கிறேன். அதுவும் அவ்வளவு சீக்கிரம் இல்லை. அது எனது. சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? என் குப்பை பையில் என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம். நிறைய பென்சில்கள். அவற்றை ஒன்றாக சேர்ப்போம். வாவ், இந்த தரைய பாருங்கள். இது மிகவும் வண்ணமயமானது. நன்றாக இருக்கிறது. ஓ, இது என்ன? நூல்ஸ், அருமை. இதை சுவற்றில் அலங்கரிக்கலாம். எனக்கு பசை தேவை. அதை கார்ட்போர்டில் ஊற்றி என் நூல்களை அதற்கு ஒட்டுகிறேன். வாவ், இது மிகவும் அழகாக வந்தது. அடடே, இது அர்த்தமற்றது. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. வீட்டிற்காக நாற்காலிகளை ஆர்டர் செய்கிறேன். இது முற்றிலும் சிறந்தது. மேலும் இது மிகவும் வேகமாக இருந்தது. ஹலோ, நான் இங்கே இருக்கிறேன். ஓ, நன்றி. நான் சேரியை இங்கே வைக்கிறேன். அழகாக இருக்கிறது. ஓ, ஒரு நெருப்பிடம். இது மிகவும் வசதியாக இருக்கும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிறேன். வாவ், இந்த அழகான மாடல் யார்? சரி, அது நான் தான். எனக்கு தெரியும். நான் என் பெரிய படங்களை சுவரில் தொங்கவிடப் போகிறேன். சிறந்த அலங்காரம். சண்டிலியர மறக்காம இருக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கிறது. இத படம் பிடிக்கிறியா? ஐயோ, இது ஒரு மோசமான காட்சி. என்னிடம் நிறைய ஸ்பாஞ்சுகள் உள்ளன. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கு தெரியும். நான் ஒரு கம்பளமும் ஒரு சோபாவும் செய்வேன். அப்படியே போகிறது. நான் ஒரு மேதை. இங்கே இன்னும் என்ன இருக்கிறது? எனக்கு ஒரு கோப்பை இருக்கிறது. இதிலிருந்து ஒரு நைட் ஸ்டாண்ட் செய்ய முடியும். இதுல சில பேப்பர் கிளிப்புகளை வைக்கிறேன். வாயிலா மற்றும் ஒரு விளக்கு. இங்கே என்ன? ஓ, ஒரு பொத்தான். பாருங்கள், எனக்கு இப்போது ஒரு கடிகாரம் கிடைத்து விட்டது. அருமை. ஜாக்குலின், உன்னால் என்ன? ஒரு மேசை, ஒரு நாற்காலி வைக்கிறாய். பட்லர், என் இரவு உணவு எங்கே? அருமை. அதை மேசையில் வையுங்கள். என் பொம்மை இந்த மெழுகுவர்த்தி இரவு நேர உணவை ரசிக்கப் போகிறது. உட்காருங்கள். மற்றும் நான் கார்ட்போர்டில் இருந்து ஒரு அடுப்பு செய்துள்ளேன். இதை இங்கே வைக்கலாம். வாவ், அதை பாருங்கள். என் பொம்மைக்காக ஒரு கோகா கோலா ஃப்ரிட்ஜ் மற்றும் பலவிதமான சுவையான உணவுகள் உள்ளன. வாவ், உன் முதல் மாடிகளை பாரு. அற்புதம். இரண்டாவது மாடிக்கு நகர்கிறேன். இதை பணத்தால் மூடப் போகிறேன். அழகான பாணி. மற்றும் கம்பளம் இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும்.
ஜோக். இது என்ன அருவருப்பான விஷயம்? ஜில், நான் என் தரையை வெட்டுகிறேன். வாவ், அது நெருக்கமான ஒன்று. குப்பையில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பாருங்கள், ஐஸ்கிரீம் குச்சிகள். ஓ, இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் மீதம் இருக்கிறது. இந்த குச்சிகளை பயன்படுத்தி ஒரு படுக்கை செய்ய முடியும். பாருங்கள், இது மிகவும் வசதியானது. வாவ், முழுமையாக சரியானது. எனக்கும் என் பொம்மைக்கும் இது பிடிக்கும். இதோ கீழே செல்லும் படிக்கட்டு. இதை விளக்குகள் மற்றும் அலங்காரங்களால் அலங்கரிப்போம். ஆனால் இந்த ஜன்னல் காலியாக இருக்கிறது. ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எனக்கு நிறமுள்ள கிட்கேட் கவர் இருக்கிறது. அதை பரடைகள் செய்ய பயன்படுத்துவேன். வோயிலா, நாங்கள் முடித்து விட்டோம். இதை என் ஜன்னலில் வைக்கலாம். ஓ, இந்த காற்று மிகவும் வலிமையானது. இது புயலா? இல்லை, இது என் பார்பியின் படுக்கையின் டெலிவரி. இது ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தெரியும். நன்றி. என்ன அழகான படுக்கை. இது இங்கே வைக்கலாம். ஒரு கண்ணாடி நிச்சயமாக, மற்றும் ஓ, அலமாரிகள் மற்றும் நிறைய அலங்காரம். இது என் பார்பி ஓய்வெடுக்கும் இடம். வாவ், பெண்களே, உங்கள் படுக்கை அறைகள் அற்புதமாக இருக்கின்றன. உங்கள் பொம்மைகள் அவற்றை விரும்பும். நீங்கள் மிகவும் வசதியான அறைகளை உருவாக்கியுள்ளீர்கள். கடைசி மாடி மீதம் உள்ளது. போகலாம். ஜில், என் வீடு கண்டிப்பாக குளிர்ச்சியாக இருக்கும். முடியாது, நான் ஏற்கனவே ஒரு பாட்டிலை கண்டுபிடித்து விட்டேன். மூடியை அகற்றி பாட்டில் மூடிகளை தரையில், சுவர்களில் மற்றும் மாடையில் வைக்கிறேன். இது அருமையாக இருக்கிறது. ஆமா, மற்றும் கடைசி ரைன்ஸ்டோன். ஓஹோ, மிஸ் ஜாக்லின், இது கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. நான் இனி காத்திருக்க முடியாது. எனக்கு காண்பிக்கவும். ஆஹா, இது அற்புதமாக இருக்கிறது. எனக்கு தேவைப்பட்டதுதான். ஒரு பொன்னிற குளியலறை இங்கே. ஓ, இந்த அழகான மேசையை பாருங்கள். என் பார்பி தனது மேக்கப்பை வானிட்டியில் செய்வாள். அருமா, ஜில், உன்னுடையது எப்படி? பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் காத்திரு. இது ஒரு சிறந்த குளியலறை, மேலும் ஒரு கழிவறையாகும் என்று எனக்கு தெரியும். வாவ், கொஞ்சம் காத்திரு. எனக்கு காலியான சாஸ் கால்கலன்கள் கிடைத்து விட்டன. நிச்சயமாக இதிலிருந்து ஏதாவது செய்ய முடியும். ஓ ஆம், நமக்கு சேமிப்பு உள்ளது. வாவ், நீங்கள் அருமையாக செய்தீர்கள் பெண்களே. நானும் 4வது மாடியை உடனே செய்ய வேண்டும். சரி, இப்போது எனக்கு உதவி தேவை. ஓ, நீங்களே இருக்கிறீர்கள். கூரையை அகற்றி அங்கே ஒரு கடற்கரை அமைக்கவும். சரி, பிரச்சனை இல்ல. நமக்கு சில மணல், ஒரு சூரிய கட்டில், ஒரு குடை மற்றும் ஒரு குளம் தேவை. நிச்சயமாக. அருமை. அது நல்லது. அதை எடுத்துக்கொள். ஆனால் நான் அதை குளத்தில் வைக்க விரும்புகிறேன். ஏன்? என் பொம்மை பணத்தில் நீந்தும். அருமை. உனக்கு இது பிடிக்கிறதா? எனக்கு ஒரு பூ இருக்கிறது. நான் அதை எனக்காகவே செய்தேன். எனக்கு கூரையில் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறது. என் பொம்மை விளையாடி மகிழும். குளிர் இல்லையா? பெண்களே, இது மிகவும் குளிர்ச்சியானது. உங்கள் வீடுகள் அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளன. ஓ, கொஞ்சம் காத்திருங்கள். இங்கே ஒரு இளவரசருடன் ஒரு தேரம் வருகிறது. அருமை. அதை நான் பெறலாமா? நன்றி. ஏ, அது ஒரு கற்றாழை தாவரமா? எனக்கு என்ன? ஓ, அதனக்குங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன இருக்கிறது? நான் இதிலிருந்து ஒரு கடி எடுக்க வேண்டும். யார் முதலில் தொடங்குகிறார்கள்? போலி, செய். என்ன?
சரி, இது அதிகமாக முள்ளானதில்லைன்னு நினைக்கிறேன். ஓ ஓ இல்லை, இது முள்ளானது. சரி ஹாலி, கவனம் செலுத்து. இல்லை, நான் முடியாது. புதன்கிழமை. ஆனால் ஏன் நான்? சரி, என் நாக்குக்கு விடை கொடுக்கலாம். ஓ, இது மிகவும் வலிக்கிறது. ஏ பாவம் போலி, பாட்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் உன் நாக்க ஒரு பாண்டேடு கொண்டு சரி செய்ய போகிறேன். இதை செய்யலாம். எப்படி இருக்கிறது? நல்லதா? ஓ, அருமை. கற்றாழை இன்னும் இங்கேதானா? என்ன ஒரு கனவு. சரி, நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் ஊசிகளை வெட்டிவிடலாம். நிறைய ஊசிகள் இருக்கின்றன. அப்போ நம்மால் வேறொரு வழியில் பிரச்சனையை தீர்க்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு காக்டஸ் அல்லாதவரை. போகலாம், நான் தயாராக இருக்கிறேன். மொட்டை அடித்த காக்டஸ், அதை நான் கடிக்க முடியும். காக்டஸ் அம்மாவின் உணவுக்கு சமம், அதனால் அது சரி. நான் செய்துவிட்டேன். கைதட்டல் அவசியம் இல்லை. சரி பாட்டி, எழுந்துரு. அட, ஓ, யாராவது தூங்குறாங்களா? ஓ, நான் விழித்திருக்கிறேன். சரி. ஓ, அது நாய்க்கு உணவா? அது காடுகளுக்கான நேரம். ஓ, போலி, ஏமாற்றுவது தவறு. என்னிடம் எதுவும் இல்ல. என்ன வெட்கம்? என்னிடம்? ஓ, நான் அதை நக்க வேண்டுமா? ஓ, நான் அதை கடிக்க வேண்டுமா? அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு நாய் உணவு வேண்டாம். அது நாய்களுக்கு. ஓ பாட்டி, ஓ தயவு செய்து. ஓ சரி, நான் அதை விரைவாக முயற்சித்து மறந்து விடுகிறேன். ஓ, அந்த வாசனை மறக்க முடியாதது. பூனை உணவை விட மோசமாக இருக்கிறது. சரி, பாட்டியை நகையாடுவதை நிறுத்துங்கள். பார்ப்போம் பாலி அதை எப்படி சமாளிக்கிறாள். ஓ சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஓ பாட்டி, நான் வேண்டாமா? ஆஹா, ஒரு கரண்டி. இது சுலபமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, முயற்சி செய்கிறேன். எனக்கு பிடித்த ருசியாக இருக்கிறது. அவளுக்கு பிடிக்கிறதா? நான் சரியாக கேட்டேனா? நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உணவை ரொட்டியில் பரப்ப போகிறேன். இது ஒரு சுவையான சாண்ட்விச்சாக இருக்கும். இது மிகவும் நல்லது. ஓ ஆம் பாட்டி, நீ எனக்கு இதை தினமும் காலை உணவாக செய்ய முடியுமா? ஓ ஓ, எனக்கு மோசமாக இருக்கிறது. புதன்கிழமை. இப்போது உன் முறை க்ளோஷை திறக்க. பிரச்சனை இல்லை. அது என்ன பொருள்? புதன்கிழமை. இது ஒரு வானவில் கேக். நான் அதை கடிக்க விரும்புகிறேன். ஓ, எனக்கு எதுவும் இல்ல. ஓ சரி, எதுவானாலும். அதை குறிக்கவும். வெறுக்கத்தக்கது. எனக்காக நக்குங்கள். அது எதுவும் இல்லாததை விட நல்லது. நான் முதலில் செல்வேன். பாலி, நான் ஒவ்வொரு துண்டையும் கவனித்து பார்க்கிறேன். கவலைப்படாதே, நான் அதை நக்கி விடுகிறேன். எல்லாவற்றையும் சுற்றிலும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலி, நிறுத்து. சரி சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீ கடிக்கலாம். ஆஹா, ஒரு பூனை கூட உன்னுடையதை தின்னாது. சரி, இதோ உனக்கு. கேக் எப்படி இருக்கிறது? உனக்கு பிடித்திருக்கிறதா? புதன்கிழமை, நீ பைத்தியமாகி விட்டாயா? இதோ. எப்படி உங்களால் முடியும்? நான் உன்னுடன் முடித்து விட்டேன். போலி, அதுவே. அப்போ இது உனக்காக. ஓ ஓ பெண்களே, ஓ பெண்ணே, இதை நிறுத்து. எனக்கு வாந்தி வரப்போகிறது. சரி, நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் அது என்ன இருக்க முடியும்? சரி போலி, போ. ஓ, அனைவரும் தங்கள் அட்டைகளை தயார் செய்யுங்கள். ஓ, நான் ஒரு கடி எடுக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஓ, நான் ஒரு லிக் பெறுகிறேன். நல்லதுதான். நான் தொடங்குகிறேன். இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட போகிற. நான் நக்குவதற்கு எதுவும் வச்சிருக்கல. அது ரொம்ப நல்லது. சாஸ் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், அடுக்கு அடுத்து அடுக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். நீ அதை சாப்பிடுவியா பாட்டி? நான் குறைந்தபட்சம் ஒரு சுவை பார்த்து விடுவேன். இது மிகவும் அருவருப்பாக தெரிகிறது. ஹோலி, இது உன் நாக்கு நீரால் மூடப்பட்டுள்ளது. புதன்கிழமை.
உனக்கு பாட்டிக்கு எவ்வித இரக்கமும் இல்லை. சரி, கொஞ்சம் மட்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் இனி அதை செய்ய மாட்டேன். ஓ, உனக்கு என்ன வேண்டும்? பர்கரா? சரி. ஆமாம், நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என் விரல்களை நக்குகிறேன். நன்றி பாட்டி. அதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, அது ஒரு ஆக்டோபஸ் தானா? அது உயிரோடு இல்லைன்னு நம்புறேன். ஓ சரி, பார்க்கலாம். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன, ஒரு கடி எடுக்கிறாயா? நீ எனக்காக நக்குவது அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாதது. பாட்டி, கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? யார் தோற்றாலும் முதலில் போக வேண்டும். நான் வென்றுவிட்டேன். போய் உன் ஆக்டோபஸை நக்கிவிடு. ஓ, இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இது மிகவும் ஒளிரும் மற்றும் பிசு பிசுப்பாக இருக்கிறது. நான் இதை எப்படி நக்குவது? ஓ, ஏதோ பிசு பிசுப்பு. சரி, நான் இந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இது அதிகம் தீங்கு இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. என் நாக்குக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாட்டி, நீ கடிக்கலாம். ஓ, ஏற்கனவே நான் தயாராக இல்லை. சரி, நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இது ரப்பர் மாதிரி. ஓ ஓ அவன் என்னை தாக்குகிறான். ஓ பெண்களே, கடல் ராட்சசத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ, இது என் மூளைத்தை சாப்பிடுகிறது. நான் அதை எடுக்கிறேன். ஓப்ஸ், அது வேலை செய்யலை. அம்மா, நீங்க சரி இருக்கீங்களா? உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஓ, என்ன பிரச்சனை? ஓ, என் அழகான முகம் கெட்டு போய்விட்டது. சுத்தமில்லை. நல்லா, நாம் அதை சுத்தம் செய்ய வேண்டியிருக்கு. நம்பால் அதை சமாளிக்க முடியும் என நினைக்கிறேன். ஆஹா, சிலந்தி ஜாலங்கள். அது பயங்கரமாக இருக்கு. அது அருவருப்பாக இருக்கு. ஏய், நீ கொஞ்சம் கவனமாக இருக்க விரும்பாதா? ஓ, நான் அதை பிடிக்கிறேன். அது கொஞ்சம் வினோதமாக இருக்கிறது. அற்புதம். ஆஹா, இப்போது நிச்சயமாக நல்லது. ஓ என்று சொல்வது, இதுல என்ன இருக்கிறது? ஓஹோ, இதை அகற்ற வேண்டியது அவசியம். இது கூட சரியாக இருக்காது. ஏ, மிகவும் சீரானது. இது இப்போது பலமாக உள்ளது. குறைந்தது மிச்சமுள்ள அறையை சுத்தம் செய்கிறோம். இங்கே நிறைய குப்பைகளும் அழுக்கும் இருக்கின்றன. ஓ, அது உறுதியான உண்மை. இது ரொம்ப நன்றாக இருக்கிறது. மேலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது பயங்கரமாக இருக்கிறது. அது இலவசம். நீங்கள் நடைபயிலும் போது உங்கள் காரணத்திற்காக பாருங்கள். நீங்கள் இதை நகைச்சுவை என நினைக்கிறீர்களா? நீங்கள் விரைவில் சிரித்து பார்க்கலாம். ஓ, மெத்தைதானே? உனக்கு தெரியும் என நினைத்தேன். இனிமேல் விளையாடாதீர்கள். மாட்ரஸ்களை சிறிது போடலாம். நன்றி. ஆனால் நான் அதை கமுங்குவே செய்தேன். சரி, அது தெளிவாகவே போதவில்லை. நாமுடன் அழகான இளம்பச்சை பட்டால் தகவல்களை மூட வேண்டும். விசித்திரமான உண்மை என்னவென்றால், நான் இளஞ்சிவப்பு உளுடுப்பில்லாமல் உறங்க முடியாது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. என்னுடைய பிடித்த பொம்மைகள். ஒரு ஏச்ராயக்ஜங்களுக்கு ஒரு கும்பல். என்னுடைய பிடித்த நிறம் என்ன என்பதை ஊகிக்கவும். ஆனால் அதுவே அனைத்தும் அல்ல. நான் எனது இடத்தினை ஒரு போகனத்தால் அலங்கரிக்க உள்ளேன். அந்த சுவர் என்னை நட்சத்திரங்களால் நிறைந்த வானம் போல் நினைவூட்டும். எனக்கு தெரியாது. அது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். இது ஒரு சிறிய மாற்றமான சூழலியை கொடுக்கிறது. இப்போது இது எனக்கும் எனது பிளஷ் படங்களுக்கும் வசதியாக இருக்கிறது. நான் ஓய்வெடுக்க போகிறேன். இது ஒரு மிகச் சிறந்த திட்டம். ஒப்புக்கொள்கிறேன். நான் ஒரு நல்ல தூங்கும் இடத்தையும் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயிண்டிங் கண்டிப்பாக கருப்பு நிறத்தில் இருக்கும், ஏனெனில் அது எனது விருப்பமான நிறம். இது மாற்றமாக என்னுடைய காதலிட் பொம்மைகளை தேவைப்படுகிறது. அவை எல்லாமே கருப்பாக இல்லை. உங்களுக்கு தெரியும்,
இந்த உருவங்களை பாருங்கள். அவை வேறு வேறு படங்களிலும் புஸ்தகங்களிலும் இருந்து என்னுடைய பிடித்த கதாபாத்திரங்கள். நான் அவற்றை படுக்கையின் சுற்றிலாம் வை. பிரயஸ் தேவிகா. ரொம்ப நல்லா. ஒரு மாலை சிறந்த யோசனை. அதை நான் விதத்தின் மீது தொங்க விடுவேன். ஆனாலும் என் மின் விளக்குகள் கிம்பர்லியின் விட பெரியது. அதனால் மேலும் வெளிச்சம் இருக்கும். மேலும் ஒரு சிறந்த யோசனை. படுக்கையை பேய்களுடன் அலங்கரிக்கிறேன். இதற்காக கருப்பு பலூன்கள் தேவை. பெரும் பார்த்து அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. மற்றும் ஓ, அது என்ன? வணக்கம். எனக்கு தெரியும், அது நம்ப முடியாதது. நான் சறுக்குவதில் கீழே சென்று விடலாம். அன்பா, வாருங்கள். சரி, எனது மோசமானது. என்னிடமும் ஒரு சிறந்த யோசனை உள்ளது. வென்சஸ் அநேர்க்க வேண்டும். வணக்கம். நான் மதிப்பு. ஒரு சின்ன கோரிக்கை. நான் படுக்கையிலிருந்து சறுக்க முடியுமா? அந்த ஸ்லைடு முடிக்கப்படும். அப்படியா? வணக்கம். மிக்க நன்றி. இப்போது இந்த ஸ்லைடில் இருந்து வேடிக்கையாக இறங்குவேன். இந்த படிகள் பொறுக்கும். இப்போது நமக்கு திரையிடல் வேண்டும். அது மெழுகுவர்த்தியின் கீழே, படுக்கையின் கீழே இருக்கும். ஒரு மெலிந்த பாய். ஆனால் இது போதுமானதல்ல. வீட்டில் மிகவும் முக்கியமான பொழுதுபோக்கு கண்டிப்பாக டிவி. வீழ்கரமானேன். இங்கிதயம் இப்போதைக்கு அதிர்ஷ்டமாக இருந்தது. சரி, இதோ டிவி. நான் அப்படியே என் விருப்பமான விளையாட்டுகளை விளையாட ஒரு கான்சோல் தேவை. அப்படி போய் வை. இதுவரை சரியில்லை. நான் இந்த பெரிய பையை பின் அமரப் போகிறேன். எனக்கு இது பிடிக்கும். ஏற்கனவே ஏதோ ஒன்று குறைக்கிறது. எனக்கு நீயான் விளக்குகள் தேவை. இங்கே அவை அற்புதமாக இருக்கும். உண்மையானால் நான் அவைகளை எங்கும் அமைக்கப் போகிறேன். அப்படி செய்தால் அது இன்னும் ஜாம்புவாக இருக்கும். மேலும் எனது ஹெட்போன்கள் என் மனப்பக்கமுள்ள விளையாட்டை விளையாடுவதற்கு. இதை கழிக்கு வெல்லவோம். எனக்கு தேர்வு செய்ய உதவுங்கள். எதுமே சரி. நான் அவளை எப்படி கவனத்தை திருப்புவது உண்டு? வாரி ஒழிக்கலாம். கிம்பர்லி, கிம்பர்லி, உனக்கேனாச்சு? இது எப்படி நடந்தது? ஓ, நீ உன் சுயமாக மின்னழுத்தி இருக்கிறாய். இது குளிர்ச்சி, ஆனால் சாதாரணமல்ல. உனக்கு இத பணியா? என்ன தெரியுமா? ஆஹா, நான் எனது பிடித்தமான பொழுதுபோக்கிற்காக எனது சொந்த இடத்தை உருவாக்கப் போகிறேன். என் பாய் உன் பையை விட உயரமானது மற்றும் பிரகாசமானது, மேலும் மென்மையானது. எனது வந்துகள் மற்றும் சில கூடுதல் அலமாரிகள். என் காலணிகள் இங்கே சரியாகவே இருக்கும். ஒரு இதயம், ஒரு ஞான் இதயம். எனக்கு இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. ஹாய் சப்ஸ்கிரைபர்கள், என் அறைய பாருங்க. இப்போது என்ன சொல்கிறீர்கள்? நிக்க நமக்கு வேறு ஒரு கோணம் தேவை. பார், தயவு செய்து என்னை படம் பிடிக்கவா? தயவு செய்து எனக்கு சில செம்ம போட்டோஸ் அனுப்ப முடியுமா? ஏய், எனக்கு போன் கொடு. இந்த புகைப்படங்கள் உனக்கு ஏன் வேண்டும்? எனது உண்மையற்ற உடைகளை காட்ட வேண்டும். நான் எல்லாவற்றையும் காட்ட விரும்புகிறேன். இந்த ஓவியம் இங்கே தேவையில்லை. இங்கே நாங்கள் மேலும் அலமாரிகள் வைப்பது நல்லது. வழிமுறையில் அலமாரிகளின் நிறங்களை மாற்றுவது மிக சிறந்த யோசனை. அங்கே எவ்வளவு விஷயங்களை நீயோகலாம் பாருங்கள். அதுவே இல்லை. நான் சின்ன பிள்ளை பூனைகளின் கால் ஸ்டிக்கர்களால் எல்லாவற்றையும் பள்ளி போடுவேன். அருமை. நான் தூங்கணும். ஓ, என்ன நடந்தது நமக்கு? நம்மால் கொஞ்சம் முக்கியத்துக்கு போனோம். அற்புதம், எல்லாமே தயார். சரி. ஓ, அப்படியா? நம்ம சாப்பிடுவோமா? என்னிட கேக்குகள் மற்றும் கோக் உள்ளது. நல்ல யோசனை. உங்களுக்காக ஐஸ்கிரீம் இருக்கிறது, மேலும் சிப்ஸ். வாங்க, டோனட் சேர்ந்து சாப்பிடலாம். சரியான இடைவேளை உணவு. ஒப்புக்கொள்கிறேன். கடினமான ஒரு நாள்,
பிறகு உட்கார்வது அவசியம். ஓ, இது அழகு. நாமே எல்லாம் செய்தோம். ஹை பை பேவ் நண்பரே. எழுந்திரு. அலாரம் ஒலித்தது, அதனால் பள்ளிக்கு செல்ல நேரமாகிவிட்டது. டீபனி அதிகாலையில் எழுந்திருப்பதை விரும்பவில்லை, ஆனால் அவள் எழுந்திருக்க வேண்டும். ஓ, என் தலைக்கு அடிபட்டது. சரி, என்ன நடக்கிறது? இது போதும். நான் ஏதோ மறந்து விட்டேன். சரி, என் கிரீடம், அதை அணிவேன். இது மிகவும் அழகாகவும் மந்திரமயமாகவும் இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எங்காவது தீயா? அது மிகவும் நல்லது. இந்த உடையை நான் மிகவும் விரும்புகிறேன். இப்போது இதற்கு பொருத்தமான ஒரு கைப்பையை தேவை. அப்போதே பள்ளிக்கு செல்லலாம். வாவ், நான் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறேன். மற்றும் எனது பையில எனக்கு பொருந்தவில்லை. மாற்றத்தை கொண்டு வருவோம். அது வேற கதை. ஹாய் டிபனி. வா லிவ். ஹே பெண்களே, நான் தயாராக இருக்கிறேன். பள்ளிக்கு போகலாம். அது பாஸ்கெட் பால் தானே? ஆம், நான் விளையாடப் போகிறேன். வா. நான் இதை மேம்படுத்தியுள்ளேன். இப்போ உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? இது மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. பள்ளிக்கு போகலாம். அடையாளம் காண முடியுமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் இப்போது முற்றிலும் மாறிவிட்டனர். அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இப்பொழுது அவர்கள் மிகவும் அழகான மற்றும் பிரபலமான பெண்கள். ஓ, அனைவரும் அந்த பெண்களுடன் நண்பர்களாக விரும்புகிறார்கள். ஓ, அது ஜெஸ். நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். அவள் அழகாக இருந்தாள். இப்போது அவள் இன்னும் அழகாக இருக்கிறாள். ஓ, அதை நீ பார்த்தாயா? எவ்வளவு ஸ்ட்ராஸ் இருக்கு. சோ பாப்பையை இப்படி பிள்ளைக்கு வருவது சரியா என்று நினைக்கிறீங்களா? கணித வகுப்புக்கு போங்கள். நீங்கள் இங்கே ஏன் நிற்கிறீர்கள்? போங்கள். உங்களை பற்றி என்ன? அருமை. அமைதியாக இருங்கள். வகுப்பில் அமைதியாக இருங்கள். பாடம் தொடங்கிவிட்டது. சரி, தேர்வு. நீங்கள் தயாரா? நான் உண்மையில் நம்புகிறேன். ஏனெனில் இந்த தேர்வின் அடிப்படையில் தான் உங்கள் இறுதி மதிப்பெண் இருக்கும். நீங்கள் தொடங்கலாம். உங்களுக்கு 50 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது. நேரம் தொடங்கியது. ஓ, சரி, என்ன செய்யலாம்? நான் தயாராக இல்லை. இதை எப்படி தீர்க்கலாம்? ஓ, காத்திருங்கள். மேசையில் தேர்வின் பதில்கள் உள்ளன. எனக்கு அவை தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் பதில்களை திருடி விடுவேன். இதோ ஒரு போர்டல். அது என்ன? யாரோ நேர்மையாக விளையாடவில்லை. உங்களுக்கு ஒரு எப் கிடைக்கும். அதுவே நீங்கள் முடிந்து விட்டீர்கள். என்ன? இல்லை. அடே, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆஹா, பதில்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. என்னிடம் ஒரு பந்து இருக்கிறது. அதை ஆசிரியரை கவனத்தை திருப்ப பயன்படுத்தலாம். ஆமாம், கொண்டாட்ட நேரம். ஓ, இந்த பிரகாசமான ஒளி. எனக்கு எதுவும் தெரியவில்லை. இதை யார் செய்கிறார்கள்? இந்த கட்சியுடன் என்ன நடக்கிறது? நமக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. லேவ் எங்கே? லேவ், அடே, நீ இங்கேதான் இருக்கிறாய். தோல்வி அடையும் போது கூட பதில்களை திருட முயற்சிக்கிறாய். ஓ, இப்போது லிவ் கிட்டத்தட்ட ஒரு எஃப் பெற்றுவிட்டார். நான் எஃப் பெற முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அதிக நேரமும் இல்லை. ஹே ஜெஸ், இங்கே பதில்கள் இருக்கின்றன. ஓ டேனி, நீ என் காப்பாளர். பதில்களுக்கு நன்றி. இது ஒரு
ஆஹா, இது என்ன ஜெஸ்? பதில்கள். டேனி, டேனி, உனக்கு ஓ, அவள் மிகவும் கொடூரமாக இருக்கிறாள். நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப் போகிறேன். கொஞ்சம் மாயாஜாலம் செய்வோம். அவளின் மீது நச்சு கழிவுகளை ஊற்றுகிறேன், ஏனெனில் அவள் நச்சு. நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் இந்த ஒழுங்கற்ற குப்பையில் மூழ்கியிருக்கிறேன். ஓ, இது தாங்க முடியாதது. நீங்கள் அனைவரும் தண்டனைக்கு போகிறீர்கள். இதை யார் செய்தது? ஏன் என்னை நகைக்கிறீர்கள்? நான் போகிறேன். தட, நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன். இனி அவள் கொடுமையாக இருக்க மாட்டாள். தேர்வு இல்லை, மோசமான மதிப்பெண்கள் இல்லை. நாங்கள் சிறந்த நண்பர்களாக இருக்கலாம். ஓ, ஜேஸ், நீங்க ரொம்ப கூல். ஏய், நீங்க ஒருவரை ஒருவர் பின்னர் அணைக்கலாம். போய் மகிழ்ச்சி அடைவோம். வாட்சி, என்ன நடக்கிறது? ஒரு சியர் லீடிங் குழு சாம்பியன்ஷிப் நடத்துகிறதா? பெண்களே அதில் பங்கேற்க விரும்புகிறீர்களா? அது ஒரு சிறந்த வாய்ப்பு. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். வாங்க, சில பொம்போம் எடுத்து போகலாம். நான் உன்னை காதலிக்கிறேன். ஓ, நீ செய்யும் எல்லா விஷயங்களையும் நான் விரும்புகிறேன். நான் அதை விரும்புகிறேன். ஓ, சில நேரங்களில் நான் சிரிக்க வேண்டியிருக்கும். நானும் அதை முயற்சி செய்கிறேன். அது தோன்றும் அளவுக்கு கடினம் அல்ல. ஓ, ஜெஸ், உன் கிரீடம் அது டேனியின் தலையில் இருக்கிறது. இப்போது அவன் பள்ளியில் மிக சிறந்தவனாக இருக்கிறான். ஜெஸ் மீண்டும் புத்திசாலியாக மாறிவிட்டாள். ஓ, அவள் வருந்துகிறாள். என்ன? ஜெஸ், என்னை முன்னால் ஆழ முடியாது. ஜெஸ், உன் கிரீடத்தை எடுத்துக்கொள். அது உனக்கு அழகாக இருக்கும். நீ என் இளவரசி. ஓ, நன்றி. ஏன் அவன் ஜெஸ்ஸை அணைத்துக் கொள்கிறான்? எனக்கும் அவள் பிடிக்கும். அது மிகவும் நன்றாக முடிந்தது. காதல் மீண்டும் வென்றது. நீங்கள் இருவரும் ஒப்புக்கொள்வீர்கள். ஓ ஓ ஓ ஓ, சாம், வணக்கம். நீங்க கொஞ்சம் கோபமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஜேஸ்டமிருந்து விலகியிரு. இங்கே என்ன நடக்கிறது? என் டேனியை தொட முயலாதே. சாம், உனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்வேன். என் அன்பான மக்களை எப்படி காயப்படுத்துவது என்று உனக்கு தெரியும். வெளியே போ. ஓ, ஜெஸ், நீ அதை நன்றாக கையாள்ந்தாய். நீ அற்புதமானவள். நான் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாமா? நான் துவங்க தயார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனில். மகிழ்ச்சியான அதிர்ச்சி. உனக்கு வருந்துகிறேன். எனக்கு இதை வெறுக்கிறது. அவன் காரமானவன். நீ பேசிக் கொள்ளும் போது என்னை ஏதும் செய்து விட்டாயே என்று நினைக்க வைத்து விடுகிறது. கிண்டர் சர்ப்ரைஸ். எவ்வளவு அதிர்ஷ்டம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். என் கருத்தில் உலகத்தில் சாக்லேட்டை விட ருசிகரமானதா எதுவும் இல்லை. சூசி, உன் வாயை மூடி அங்கே இருந்து விலகு. ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த காரமான மிளகையை சாப்பிட்டால் எனக்கு பிடிக்கவில்லை. சாக்லேட் எல்லாவற்றையும் சரி செய்யும் மற்றும் இதை இன்னும் ருசியாக்கும். நான் எடுப்பதற்கு ஐயோ, ஒரு நிமிஷம் காத்திரு. நான் அவசரமாக போவதில்லை. எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. என்ன செய்கிறேன்? நீ சாக்லேட்டை மட்டும் நக்க முடியாது. எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியது தேவையானது. நீங்கள் எனக்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நான் தெரிந்தேன். சரி, பார்க்கலாம். நான் இதை சமாளிக்கலாம். என்னால் ஒரு வியர்வையும் கூட வராது. ஓஹோ, என்னுள் ஒரு தீப மிரட்சி ஆரம்பமாகிறது. உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தேவைப்படலாம். நான் இப்போது தடுக்க முடியவில்லை. நான் எரிகிறேன். அந்த சூசி, நீர் மாறி தீ மூச்சிடலாமா? மன்னிக்கவும், என்னை கையாள முடியவில்லை. ஒரு டிபிஆர் கிகானாத சிலபில் என்ன செய்ய வேண்டும்? ஆஃபா, இதை விட்சுட்டி உள்ளது. மிக சந்தோஷம். முடிஞ்சிட்டதா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன் சிரிக்கிறாய் சூசி? உன் முழு முகத்திலும் சாம்பல் இருக்கிறது. வரி இருக்கிறது. சிறப்பாக இருக்கும் என நம்புகிறேன். அதல்ல, என் சாக்லேட் இலை உருகிவிட்டது. இது ஒரு விபத்து தான். நீதிமானாக வேறுபாடு என்ன? எதையும் இப்போது சரி செய்ய முடியாது. வாவ், கொடை ஒரு தாக்க முறை. சூப்பர். பாருங்கள், வேறொரு கிண்டர் சர்ப்ரைஸ் இருக்கிறது. இது உண்மை அதிர்ஷ்டம். இதிலிருந்து ஒட்டு காகிதத்தை இப்பொழுது எடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் அகற்ற முயற்சிக்கிறேன். இப்போது நான் சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் மற்றும்
எனக்கு சிறிது கொடுக்கவும். தயவு செய்து அதன் பரிசீலனையை தேடாதே சூசி. ஒரு சாக்லேட்டை நீதான் சம்பாதித்தாய், மற்றொன்றை நீ பெற மாட்டாய். எவ்வளவு பேராசை! புதிய பானைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக திரைப்போம். பாருங்கள், இவை பொம்மைகளாக இருக்கின்றன. அழகாக இருக்கின்றது. நான் இதை முதலில் தொட ஆசைப்படுகிறேன். வித்தியாசமாக இருக்கிறது. பொத்தான்கள் அழுத்த முடியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. இது உண்மையாகவே உடைந்ததா? எனக்கு தெரியவில்லை. மேலும் நெருக்கமாக பார். ஐயோ, நான் இதை துளைத்துட்டேன். இப்போ ஒரு துளை இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் ஒரு விஷயம், என் போப்பி இது மிகவும் சுவையாக மக்காக்கீராடு விட்டு பார்க்கலாம். ஆச்சரியம், இது மாமிர்லேட். அருமை. என்ன ஒரு மனமகிழ்ச்சியான ஆச்சரியம். நிச்சயமாக என் வரிசையையும் சாப்பிடலாம். ஓ, ஒரு நிமிடம். என்ன, நான் முடியவில்லையே. நான் இதை பறிக்க முடியவில்லை. இது மிக கடினமாக உள்ளது. எனது பற்கள் முறிந்துவிடும். ஆஹா, எனது முகம் வலிக்கிறது. அடுத்த முறை நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாயில் இழுக்க மாட்டீர்கள். மன்னிக்கவும், உங்கள் நகைச்சுவையால் எனக்கு கவனம் கலைப்படுத்த நேரமில்லை. சாப்பிட நேரமாயிற்று. ஆம், சாக்லேட் இதை மேலும் அருமையாக ஆக்கியது. தெய்வீகமான சுவை. நான் இதை ஒருபோதும் முயற்சித்ததில்லை. என்ன, எனக்கும் கொஞ்சம் வேணும் மியா. குறைந்தது ஒரு சிறு துண்டு கொடு. இல்லை, ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். எங்கேயாவது உட்கார்ந்து விளையாடி இருக்க வேண்டும். நிறுத்து. எனக்கு ஏதோ உண்டாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் பாப்பரை சாக்லேட்டால் நிரப்ப முடிவு செய்து விட்டேன். இதிலிருந்து நல்லதொரு விஷயம் வரக்கூடும் என உறுதியாயிருக்கிறேன். ஹே, எங்கு போகிறாய் சூசி? சாக்லேட் உறையும்படி இதை பிரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும். இதுதான். இப்போது சிறிது நேரம் காத்திருக்கிறேன். ஓ, எனக்கு இது முடிந்தது போல் தெரிகிறது. நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஆச்சரியம், சாக்லேட் பிடித்து விட்டது. விரைவில் நான் இதை சுவைக்க முடியும். நீங்கள் எங்கு சென்றீர்கள் சூசி? இப்போது நீங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து கொள்வீர்கள். நான் என் பாபெட்டை சாக்லேட் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தேன். நான் என்ன பதக்கம் கிடைத்தது பாருங்கள். அது நன்றாக உள்ளது. மேலும் சாக்லேட் சேர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை நமக்கு சுவைக்கும் நேரம். இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. சாக்லேட் வாய் பற்றி செல்கிறது. என்ன, இது அற்புதம் என்பதையின்றி எனக்கு சந்தேகமில்லை. எனக்கும் உபயோகிக்க கொடுக்கிறாயா? நீ கொடுக்க மாட்டாய் என எனக்கு தெரியும். கஞ்சம் சாபம். சரி, கேட்காதே. என் வழியிலேயே நான் எடுத்துக்கொள்கிறேன். மன்னிக்கவும் சூசி, இப்போது இந்த பாப் என்னுடையது. இந்த எல்லா அழகான பொத்தான்களும் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு ஒன்று மிகவும் போதை பெறுவது போல் இருக்கிறது. விரல்கள் தானாகவே அதை நோக்கி செல்கின்றன. உண்மையில் மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்வது தவறாகும். அதனை உடைக்காதீர்கள். அதை எனக்கு கொடுங்கள். கொடுங்கள். என்ன செய்தாய் மியா? நாங்கள் அதை கிழித்து விட்டோம். ஓ, சூசி, எங்க இருக்கிறாய்? எல்லாமே சரியாக இருக்கிறதா? அரச குடும்பத்தை சேர்ந்தது. ஏய், நீ அதை எடுத்தே ஆக கூடாது. இதற்கு முழுமையாக நீயே காரணம். சரி, பாதி நல்லதே. எப்போதாவது உன் சொல் சரியே இருக்கலாம். இது வேலை செய்கிறது. இதை திறப்பதற்காக நான் காத்திருக்க முடியாது. அப்படியா? திற. அது மக்காச்சோளம் தானா? என்ன, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பார்க்கலாம். குச்சி மீது ஐஸ்கிரீம். நீ சொன்னது சரியாயிருந்தது. ஓ, வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது? நான் உங்களது இடத்தில் இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை குணப்படுத்துகிறேன். நீ என்ன வித்தை? அப்போது இது வேடிக்கையாக இல்லை. எனக்கு பொறுத்தவரை மிகவும் வேடிக்கை. நான் சில நேரம் மக்கனம் இருப்பது விரும்பினேன். வாவ், ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டுடன் சிறப்பாக செல்கிறது. இது உண்மையான பாப்சிகளாக மாறிவிட்டது. அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். உங்கள் உதவியின்றி அதை செய்ய முடியும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது மிகவும் நல்லது. சாக்லேட் அழகு நேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸை நான் வழங்கலாம். நான் இதனை உன்னை விட அதிகமாக சாதித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தெய்வீகம். இங்கே ஜாகும் குளிர்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அசைய முடியவில்லை. ஹே, உனக்கு என்னாச்சு மியா? விசித்திரமாக இருக்கிறது. எந்த பதிலும் இல்லை. அவர்கள் உறைந்து போய்விட்டார்களா? சரி, அப்படி இருக்கிறது. சுவை. நான் இறுதியாக கத்த முடியும். என்னை யாரும் நிறுத்த முடியாது. பார்க்க அருமையாக இருக்கிறது. என்மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆம், நான் ஐஸ்கிரீமும் உங்களை போலே நல்லா சமாளிக்க முடியும். நீ எங்கிருந்தாவது என்னிடம் அதை பெறுவாய். நான் நினைத்ததா அல்லது நீ ஏதும் சொன்னாயா? மன்னிக்கவும் மகனே. சரி, நான் உன்னை குளிர்ச்சியை நீக்கும் ஷுவை கேஸ் கார்னர் இதற்கு உதவும் என்று எனக்கு நிச்சயம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மியா? அது மெல்ல மெல்ல சுகமாகி இருக்கிறதா? ஓ, நான் மீண்டும் நகர முடிகிறது. இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நன்றி சூசி, நீ என்னை காப்பாற்றினாய். ஓ இல்லை, என்னுடைய ஐஸ்கிரீம். நீ அதை சாப்பிட்டாய். இதை எனது உதவிக்கு ஒரு சிறிய விருதாக கொண்டாடலாம். ஓ, அப்படியா?
அப்படியானால் நீ அதை தூர்வெறும் கொழுக்கும் சாப்பிட வேண்டும். ஏற்கனவே சார்லட் அதை ருசிக்கிறதற்காக சுவையாக இருக்கும். இப்போது நாம் பார்ப்போம். இதுவரை அது அவ்வளவாக கெட்டதாக இல்லை என்று தோன்றுகிறது, ஆனால் இப்போது இது மோசமாகிறது. முழு சுவையையும் நான் உணர்ந்தேன். நீ என்ன செய்ய போகிறாய்? சூசி, கார்ன் கொண்டு ஏதாவது சமைக்க முடியும் என்று நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் மகான் போன்றவர்களை எதையும் விசாரிக்கலாம். ஆனால் உனக்கு எண்ணெய் சோம்பு எதற்கு வேண்டும்? இன்னும் புரியலையா? எனக்கு வெண்ணெய் பொரி புடவைய செய்ய வேண்டும். முந்திரிக்காய் கடல் நன்றாக சூடுபடுத்தப்பட வேண்டும். ஓ, அவைகள் என் முகத்துக்கு நேராக பறக்கின்றன. இதை பானாக்கவில்லை. சரி, இதோ அது. எப்படி குளிராக இருக்கிறது. இது ஒரு பெரிய நான் உங்களை தெரிந்த மதிப்பீடு. ஏதாவது மாற்றம் செய்ய நினைக்கவில்லை. அதிகமாக பிடிக்கும். சாக்லேட் மேல் பூச்சி இல்லை, ஆனால் அதை இப்போது சீர் செய்வேன். என்ன அழகு! சாக்லேட் சரியாக பொருந்துகிறது. எப்போது என் உணவாக முற்றிலும் தயார். அந்த சுவை அருமையாகவும் இருக்கிறது. நான் இன்னும் மேலும் மேலும் விரும்புகிறேன். சூசி, நாம் நெருக்கமான நண்பர்கள் என்று எனக்கு நினைவூட்டவிடு. எனவே நான் உனக்கு குடிக்க போகிறேனா? சரி, இது பிடி. ஆனால் நீ மெய்நிலை முனையத்தை கடந்தும் எரிகிறாய். நன்றாக இலக்கு வைத்து படி. நான் எதையும் பிடிக்க முடியாது. மன்னிக்கவும், என் பார்வை மோசம் உள்ளதே. நீங்கள் முயற்சிக்கவே இல்லை. மூட்கை பதிவுகளுக்கு உடனடியாக. எவ்வளவு அருமை! இது தரமாக இல்லை. எனது கருத்தில் எல்லாம் சரியாக தான் உள்ளது. எனக்கு பாப்கார்னும் உனக்கு பக்கெட்டும். அருமை. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். ஆம், வாவ், கோகா கோலா, வாவ், இது நிச்சயமாக இருக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னிடம் என்ன இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். பூரோகோலி, அது வேண்டாம். நான் கோகா கோலா விரும்புகிறேன். தோல்வியர், சகிக்கவும். ஏன் நான் உன்னை ஏய்ப்பதில்லை. என் வெற்றியில் மகிழ்கிறேன். சாக்லேட்டுடன் கோலா குடிப்பதை நினைத்து மகிழ்கிறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆமாம், முயற்சிக்க காத்திருக்க முடியாது. என்ன ஒரு புத்துணர்வான சுவை. சூப்பர். இப்பொழுது சாக்லேட்டுடன் அதை குடிக்க நேரம். சரி, பார்க்கலாம். அரே, பாட்டில் மீண்டும் நிரம்பி இருக்கிறது. ஏன் ஒன்றும் காலியாக வரவில்லை? பானம் மிகவும் கெட்டியாகிவிட்டது போல் இருக்கிறது. கவலை இல்லை, அதை நீட்ட முயற்சி செய்கிறேன். இதற்கு எனக்கு போதுமான வலிமை இருக்கிறது. என்னாச்சு? அது தவறியது. என் வாய்க்குள் இல்லை. என் முகம் அழுக்காகிவிட்டது. நீ எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய். சரி, இது அனைவருக்கும் நடக்கும். பரவாயில்லை, இது மிகவும் அருமை. கடைசி சொட்டுக்கெல்லாம் நான் விழுங்க தயார். வாவ், இது உண்மையிலேயே மதிப்புள்ளது போல தென்படுகிறது. எனக்கு கொடுங்கள். ஓ இல்லை, உங்களிடம் ப்ரோக்கோலி இருக்கிறது. போங்கள். எனது தோல்வியை நினைவூட்டியதற்கு நன்றி. என்னால் மறக்க முடியாது. மிகவும் துர்நாற்றம் அடைந்துள்ளது. இந்த கொடிய நாற்றத்தை அழிக்க நீங்கள் அவசரமாக அதில் சாக்லேட்டை ஊற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையில் இதுவும் உதவவில்லை. இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. நான் எந்த விவரணமும் சேர்க்க மாட்டேன். இதை யாருக்கும் சாப்பிட சொல்ல மாட்டேன். என்னிடம் அழுத்தம் கொடுக்க தாய்க்காதுங்களே. நீங்கள் தான் முடிக்க வேண்டியிருக்கும். ஹே, நீங்கள் அழுத்தம் தரினால் சரி, ஆனால் நம்புங்கள், இதிலிருந்து நல்லது எதுவும் வராது. அம்மா, இது என் வாயின் உள்ளே வைக்க பயமாக இருக்கிறது. விரைவில் செய்துவிட்டேண்டுமோ? இப்படி செய்தால் இது அசிங்கமான ருசியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை, இன்னும் நான் அதை ருசிக்க முடிகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகவே இதை முடிக்க நிறைவாக செய்ய வேண்டும். நேரம் இருக்கும்போது எனக்கு சூசியின் மீது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதுவே நீ எனக்கு வேண்டாத விஷயங்களை செய்ய வைக்க உதவுவதால் நிறுத்துவதில்லை. இதுவே நியமங்கள். முடியாததை நிறுத்து. அதுதான், அது கடைசி துண்டு. சந்தோஷமாக உள்ளாயா? வாவ், நீ யானை நீர்க்குதிரை போன்ற வயிறு கரைத்தை கொண்டிருக்கிறாய். ஓ இல்லை, ஏதோ நிறுத்து. சுழி, காற்றை பாழாக்காதே. சுதந்திரமாக இருக்கிறான். அன்ஷியோ, இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது, ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தேடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன்.
ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன் அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பு தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குலோ குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே எனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, ஷீகான். நான் ஒவ்வொரு செகண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கிள்ஸ் மட்டுமே இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது. ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. தேன் டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன?
என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின் சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான், ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய துண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறார்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள் என அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அது சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். வாவ், எவ்வளவு அழகாக இருக்கின்றது. எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. மற்றும் இங்கே எங்கள் சாக்லேட் நீரூற்று உள்ளது. நீங்கள் இதற்காக போராட தயாரா? நான் எச்சரிக்கிறேன், இது எளிதாக இருக்காது. உங்கள் கைகளை பின்னால் வைத்திருக்க வேண்டும். சரி, நன்றாக செய்யணும். நல்ல ஆரம்பம். நான் ஒரு டைமர் அமைக்கிறேன். அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். முதலில் நீங்கள் ஏர் பிரஷ் எடுக்க வேண்டும். இது நான் நினைத்த அளவிற்கு எளிதல்ல உண்மையில, ஆனால் நான் செய்துட்டேன். இப்போது நீங்கள் வரைக்கலாம். நீங்க ரொம்ப முட்டாள். நம்ம இந்த இதை நீண்ட நாட்களா எதுவும் கவலை இல்லை. நான் சேர்ந்து வருகிறேன். நான் நன்றாக செய்கிறேன் என்று நினைக்கிறேன். மீயா எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம். அடித்தளம் தயார். ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. ஏதோ பிழை. ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அழகான ஓவியம் வரைய எப்படி செய்வது என எனக்கு தெரியும். ஒரு மார்க்கரை பயன்படுத்த வேண்டும். நான் எவ்வாறு நட்டு திறந்தது கவனித்தீர்களா? சிறந்த யோசனை. மீயா, இந்த வேகத்தில் நீ என்னை முந்தி விடுவாய். என்ன நடந்தது? ஏன் ஜெனிபர் விழுந்து போனார்? நான் என் மார்க்கரின் கேப்பையை எடுக்கவே நினைத்தேன். மீயா மீண்டும் என்னை ஒரு படி முன்னேற்றுகிறார். அவள் அழகான ஒரு நீரூற்று உருவாக்குகிறாள். நான் ஏன் பண்ணுவது? ஒரு சாதாரண இலை எனக்கு உதவும். ஓ இல்லை, நான் தும்முகிறேன். ஓ இல்லை. என்னுடைய வரைபடத்திற்கு என்ன நடந்தது பாருங்கள். இது பெயிண்டில் மூடப்பட்டுள்ளது. ஜென்னிபர், நீ எப்படி இதை செய்தாய்? கேட், நீ ஏன் சிரிக்கிறாய்? அதை இடி. மீயா, நீ எப்படி என் மீது பின்டூரா விட்டாய்? இது மிகவும் குழந்தை தவறு. மற்றும் நீ உன் வரைபடத்தையும் சிதறவிட்டால் இன்னும் வியப்பாக இருக்கும். ஜெனிஃபர், நீ என்ன பார்க்கிறாய்? நீயும் என்னை அடிக்க விரும்புகிறாயா? என்ன? இல்லை, இது நேரமானதாக தெரிகிறது. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஆமாம், பார்க்கலாம். இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது?
மியா என் வரைபடத்தை சேதப்படுத்தி விட்டாள். உங்களுக்கு பிடிக்காது என்று நான் தெரிந்து கொண்டேன். என் வேலை கூட ஜெனிபர் காரணமாக சிறந்ததாக இருக்காது என நினைக்கிறேன். பெண்களே, நீங்கள் என்னை விரக்தி அடைய செய்கிறீர்கள். இது மோசம். நீங்கள் என் படைப்பை விரும்புகிறீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயமாக தெரியும். உண்மையாக சொன்னால் தேர்ந்தெடுக்க அதிகம் இல்லை. சரி ஜெனிபர், நீ வெற்றி பெறுகிறாய். கிணறை எடுத்துக்கோ. சூப்பர். அது எவ்வளவு பெரியது! வாவ்! என்னை பொறாமைப்படுங்கள் தோல்வியாளர்களா. நான் இந்த சாக்லேட்டை முயற்சி செய்ய வேண்டும் என்று, இனி மோட்சம் இல்லாமல் அடைய வேண்டும் என்று கனவு கண்டேன். ஓ மை குட்! இதை நாங்கள் எப்போதும் பார்க்கவில்லையா? அவளிடமிருந்து சாக்லேட்டை திருடிக் கொள்ள வேண்டும். அவள் சாக்லேட்டை முழுமையாக பெறுவதற்கு முன் தேவை. அற்புதம். அது ஜெனியும் நல்ல யோசனை. மியா. சுவையா இருக்கு. ஏய், என் சாக்லேட் எல்லாத்தையும் எங்கே சென்றது? நாங்கள் உங்களிடமிருந்து சிலவற்றை எடுக்க தீர்மானித்தோம். இது மிகவும் அநீதி. நாம் போகிறோம். நீங்கள் விரும்பியபடி. வணக்கம். இதோ இன்னொரு அழகன். என்ன செய்யிருக்கம் கவர்ச்சிகரமானது. குழந்தை உட்காரவும். பெண்கள் தங்கள் வேலைகளை செய்யும் வரை நமக்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். இருந்த பட்சம் அவர்கள் அவற்றை நேரடியாக முகத்தில் வரைய போகிறார்கள். பாருங்கள், மிருதுவானது எனது ஆகும். நீர் பாருங்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் உருவாக்கப்பட்டவர்கள். பூனை மேக்கப் எனக்கு மிகவும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஒரு வெள்ளை பென்சில் பயனற்றது. நான் ஒரு நீலமையை பயன்படுத்த விரும்புகிறேன். எப்படி இதம் காட்டுகிறது பாருங்கள். எனக்கு தேவைப்பட்டதை துல்லியமாக. இப்பொழுது கண்களை பார்ப்போம். சரி, நீங்க சன் மை ஸ்டே இனசியம் பண்ணிட்டீங்க. உருவப்படுத்தல் எனக்கும் நல்லதாக இருக்கும் என்று நம்புறேன். நீங்கள் இன்னும் வெற்றி காண முடிவு இல்லை. அமைதியாக இருங்கள். கண்ணாடியில் பார்ப்பதற்காக வரைவேன். மிகவும் எளிதானது. யாரும் எனக்கு எதிராக முடியாது. நான் நிறைய வரைஞ்சிட்டேன். ஜெனிஃபர், நீ எப்படி இருக்கிறாய்? என்ன நடக்கும் என எனக்கு தெரியலை. எனக்கு இந்த செயல்முறை மிக விருப்பம். ஆமாம், எனக்கு புரியுது. என்ன? இன்னும் இல்லை. நீ கண்ணாடியை பயன்படுத்துகிறாய். இது நீதிக்குரியதல்ல. ஏன் என்னை தள்ளிவிட்டாய் மியா? என்ன நடக்கிறது? குழப்பம். இது உறுதி. அவளுக்கு தேர்ந்தெடுக்க பகுதியை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவள் விதிகளை மீற மாட்டாள். நீ எங்களை இதை செய்ய வைத்தாய். மன்னிக்கவும். தேவையில்லை. நின்று போ மியா. தயவு செய்து என் ஓவியம் யோப்சு. ஆனால் ஏன்? எனது சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்ததால் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் இனி விதிகளை மீற மாட்டீர்கள். ஒரு நிமிடம். மியாவின் வெற்றி குறித்து அவள் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாள் போல உள்ளது. அதை நான் விரும்பவில்லை. ஹே மியா, உன்னுடன் பேசலாமா? உன் வரைதல் கொஞ்சம் சரியாக இல்லை என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். இப்போ அதை சரி செய்வோம். என்ன நேரத்துல நடக்கிறது? என்ன செய்கிறாய்? இப்போ நான் எப்படி தெரிகிறேன்? நல்லா? மிகவும் மிகவும் நல்லா. செல்லரும் சிறப்பதை காண்கிறேன். நேரம் முடிவடைந்தால் இது நல்லதே. குழந்தையே, இங்கே பாராதே. இங்கே நல்லதென்று எதுவும் இல்லை. அப்படியெனில் என்ன? இதுவும் மோசமாக இருக்கிறது. உண்மையா? ஆனால் ஜெனிபர் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டார். என்னை ஏமாற்றினாய். இங்கே என்ன நடக்கிறது என எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு தேர்வுகள் அதிகமாக இல்லை போல. ஜெனிபர் வென்றாள். அப்படியா? அவளிடம் போனேன். ஹுரே! நான் அதை செய்து விட்டேன். என் மென்மையானவனே, இங்கே வாங்க. உன்னை நான் நினைக்கிறேன். ஓ, உனக்கு தும்ம வேண்டுமா? ஓ, எனக்கு தும்ம வேண்டி வருகிறது. செம்மலர் காய்ச்சலுக்கு ஜெனிபர் ஒவ்வாமை போல் இருக்கிறது. இது சிறந்ததுதான். நாம் குட்டி பூனைவிற்கு பராமரிக்கலாம். ஓ, ஏதோ சரியாக இல்லை என்று உணர்கிறேன். ஆம், கொஞ்சம் ஓய்வு எடு. பல சாஸ் உள்ள. நீங்கள் ஏற்கனவே என்ன வரைபட உள்ளது என்று அறிவீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்ட நேரம் ஆயிற்று. அரக்கன், பெரிய மாசு மீன். யாரும் இதை வாங்க விரும்ப மாட்டான் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமானதாக ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ள கடினமாக இருக்க வேண்டும். சாஸ் உங்களை சேர்ந்தவை. அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். நான் கடைசி வரை போராட தயாராக இருக்கிறேன். நீ மட்டும் இல்லையா? என்ன நடக்கிறது? ஜெனிபர், இங்கே பாருங்கள். நீங்கள் குப்பையை என் முகத்தில் நேராக எறிகிறீர்கள். ஓ, மன்னிக்கவும். அது இப்படியாக மாறும் என்று நினைக்கவில்லை. இது மிகவும் மோசமானது. உங்களில் யாரும் எனக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் வரைவதற்கான நேரம். இங்கே என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஆஹா, கெச்சப் மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. இது காகிதத்தில் நன்றாக பொருந்துகிறது. இருந்தால் அதை பயன்படுத்துவேன். மேலும் எனக்கு மஞ்சள் நிறம் அதிகமாக பிடிக்கும். நான் இதற்கு உட்பட இருக்கிறேன். எவ்வளவு அழகானதாக இருக்கிறது பாருங்கள். என்னை தேவைப்பட்டதை சரியாக கண்டேன். எந்த சாதனையுடனும் இதை புகைப்படம் எடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியானது. அப்சோசமாக சாஸ் சீக்கிரமே முடிந்தது.
வேறு ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுகு சரியானது. சற்று மாறுபட்ட நிறம், ஆனால் அது எனக்கும் பிடித்திருக்கிறது. நடுவில் கெட்சப்பை வைப்பேன். அற்புதமான வண்ண ஒருங்கிணைப்பு. இப்போது இது தீயது என்று எவரும் எனக்கு சொல்ல முடியாது. மிக சுவாரஸ்யம். மியா ஏற்கனவே ஓவியம் பார்த்திருக்கிறாள். ஆம், எவ்வளவு விட்டு வைக்கவில்லை. எழுதி முடித்து விட்டேன். நான் பின்னால் இருப்பதைப் போல தெரிகிறது. உடனடியாக ஏதாவது செய்வதற்கு தயாராக வேண்டும். எனக்கு தெரியும், எல்லா சாஸ்களையும் ஒன்றாகவே பாட்டு போடுகிறேன். இது நேரத்தை சிக்கமாக்கும். ஆனால் அவை என்ன பெரிய மனம் கமழ்கின்றன. எதிர்க்க முடியவில்லை. காய்கள் சாப்பிட வேண்டும். அம்மா, ருசியாக இருக்கிறது. நிறுத்த முடியவில்லை. எனக்கு இன்னும் சான்சுகள் வேண்டும். என் சாப்பாட்டு ஆசையை தூண்டும். நீ என்ன செய்கிறாய் ஜென்னிபர்? உன்னை கட்டுப்படுத்து. இல்லையெனில் வாங்க வேர்க்கல் எதுவும் இருக்காது. சரி, நான் முடித்து விட்டேன். ஓ, இல்லை, மீதமுள்ள சாஸ் கிளைகள் என் வரைதல் மீது விழுந்து விட்டன. நான் உன்னை வருத்தத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை, ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் என்னால் மறந்து போனது. முடிந்து விட்டது. நிறுத்து. ரொம்ப சுவையாக உள்ளது. ஓ இல்லை, நான் ஏதும் வரையவில்லை. நானும் இப்படி செய்வேனா? இது தோல்வி. மியாவின் வரைவதால் சிறப்பாக உள்ளது. சரி, நிச்சயமாக தோல்வி. ஆனாலும் இன்னும் முடிவடையவில்லை. மன்னிக்கவும், சாஸின் வரைதலையில் ஊற்ற போயிற்று. யாரும் பார்க்காதபடி நான் விரைவில் வரைதலையை மாற்ற வேண்டியுள்ளது. மற்றவர்களிடம் என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். இதோ என் மீன். அழகாக இல்லையா? அதற்கு வாதிடுவது கடினம். என் ஓவியம் எப்படி இருக்கிறது? ஓப்ஸ், இது வெற்று தாள். முடியாது. என்னை மோசமாக்கி விட்டார்கள். ஜெனிபர் எங்கள் ஓவியங்களை மாற்றிவிட்டாள். இப்போது இந்த தோஷம் முடியாது. மீன் சாப்பிட வேண்டியிருக்கும். மியா, உன் உணவை ரசிக்க எனக்கு இந்த மனம் பிடிக்கல. இது அருவருப்பான மனமா இருக்குது. நீங்கள் ஸ்ரீ செய்ய முடியும். நீங்கள் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீ அந்த மீனை சமைத்தால் எப்படி இருக்கும்? அது மிக சுவையாக இருக்கும் என நினைக்கிறேன். எரிவடை கையாளுவது நல்லதில்லை. அது நிச்சயம். மன்னிக்கவும் ஜென்னிபர், அது தவறுதலாக நடந்தது. ஆனால் உண்மையை சொல்வதானால் நீ எதற்கு உறுதி பெற்றாய்? அது கிடைத்தது. ஓ, நிறுத்து. வாவ், இந்த கசிவு ருசியாக இருக்கிறது. அதை பார்த்து பாருங்கள். அந்த மீனுக்கு தில்லை என கூற மாட்டேன். வாவ், நானும் முயற்சிப்பேன். தாமமாகிவிட்டது. நீ இந்த மீனை என்னிடமிருந்து பெற செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தாய். எவ்வளவு மென்மையானது. அருமை. எல்லோரும் என்னை நகைக்கிறார்கள். இப்போது நான் இனி பள்ளிக்கு போக முடியாது. நான் அவமானமாக இருக்கிறேன். பாலரினா கபுசினோ, நான் ஏன் அந்த உள்ளரங்க வகுப்பினர் எல்லாம் ஆக முடியாது? என்ன நடந்தது? நீ உண்மையா? அது எப்படி சாத்தியம்? நான் அதிர்ச்சி அடைந்தேன். Sorry, Vanser and Sinderan. I'm Satie Kurda. Der Teacher Idian and Mighty Vastanis. ஆமா, உண்மையா? நீங்க எனக்கு உதவினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓ, இல்லை, நான் சிக்கிவிட்டேன். ஓப்ஸ், ஹா ஹா, மன்னிக்கவும். நாம் எங்கு தொடங்க வேண்டும்? முதலில் உன் பிரேஸ்களை அகற்றுவோம். அவை உன்னை அழகாக காட்டாது. இங்கே நிப்பிளர்கள் உள்ளன. அவற்றை வெட்ட முயற்சிக்கவும். சரி, உடனே. ஓ, பிளேயர்ஸ் உடைந்து விட்டது. ஓ, கவலைப்படாதே லிவ். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அசாசின்ஸ் கப்புசீனோ. அவர் உனக்கு கண்டிப்பாக உதவுவார். பாருங்கள், பயப்படாதே. அவரது கத்தி கீல்கள் மிகவும் கூர்மையானவை. அவை சில வினாடிகளில் உன் பற்களுக்கான கம்பிகளை அகற்றிவிடும். உண்மையிலேயா? வாவ், இது உண்மையில் வேலை செய்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது நான் அவற்றை பாதுகாப்பாக அகற்ற முடியும். மேலும் என் பற்களையும். அடுத்தது என்ன? நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். பள்ளியில் உள்ள மிகவும் அழகான சிறுவர்கள் உங்களிடம் காதலிக்க தொடங்குவார்கள். அந்த பிம்பிள்களை பாருங்கள். அது இன்னும் உண்மையல்ல. எனக்கு இதை தேவை. இல்ல, உங்களுக்கு அதுக்கு தேவையில்ல. உங்களுக்கு வேற ஏதோ தேவைப்படும். பாருங்க, இது என் புதிய சாதனம். சரி, இதை பரிசோதிப்போம். வாவ், அதை பாருங்கள். அது என் முகப்பருக்களை உடனே நீக்குகிறது. அருமை. ஆனால் நான் இப்போது முழுவதும் சிவப்பாக இருக்கிறேன். கவலைப்படாதே செல்லம். இந்த வெள்ளை நுரை எடுத்துக்கொள். உன் தோல் மிகவும் நல்லதாக இருக்கும். சரி, வாவ், அற்புதம். இப்போது என் தோல் மிகவும் நல்லதாக உள்ளது. நீ சொல்வது சரி. இப்போது கண்ணாடிகளுக்கு பதிலாக கண் லென்ஸ்களை சேர்ப்போம். சரியானது. ஆம், இது சிறந்தது. நீ அழகாக இருக்கிறாய்.
உன் முடி அது வைக்கோல் மாதிரி இருக்கிறது. அதை சரி செய்வோம். அதுவும் மோசமா மணக்கிறது. அது ஒரு கரப்பான் பூச்சியா? உன் முடியல என்ன நடக்குது? நான் கூஸ் பாம்பாடிரோவை அழைக்கணும். அவன் எங்களுக்கு சில முட்டைகள் அனுப்ப வேண்டும். பம்பினி குச்சினி வா கூஸ் அருமை லிவ் படுத்துக்கள். இப்ப நாங்களா ஒரு முட்டை முகமூடி செய்ய போறோம். ஓ சரி. இது உங்கள் முடிக்காக. முடியில் சில முட்டைகளை உடைத்து அதை சீவுவோம். முகமூடி முடியில் சில நிமிடங்கள் இருந்த பிறகு அதை கழுவலாம். சரி, எனக்கு புரிஞ்சது. ஓ அற்புதம். இப்ப முடி ரொம்ப மென்மையா இருக்கும். அதை உலர்த்துவோம். எனக்கு ஒரு சரப்பு தொப்பி உள்ளது. இதுக்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. நன்றி. இப்ப அதை ஆன் பண்றோம். இங்கே உங்களுக்கு ஓ அருமையாக இருக்கிறது. குளிர். அதை எடுத்து விடு. ஓ வாவ், என் முடிய பாருங்கள். இது மிகவும் மினுமினுப்பாக இருக்கிறது. நன்றி. சரி, உங்களுக்கு வரவேற்கிறேன். மேலும் சில சிகை பிணைப்பு செய்ய மறக்காதீர்கள். அவை அழகாக இருக்கும். ஓ நீ சரிதான் சொல்கிறாய். அதை செய்வோம். அது இல்லை செல்லம். நான் உனக்கு உதவுகிறேன். இல்லையெனில் நீ மீண்டும் உன் முடியை கெடுப்பாய். இங்கே உங்களுக்கு இப்போது உங்களுக்கு அழகான சிகை உள்ளது. வாவ், உண்மையிலேயே அருமையாக வந்திருக்கிறது. பாலரினா காப்புச்சினோ, உன்னை வரைய விரும்புகிறேன். வாங்க, நான் இப்போதே செய்ய போகிறேன். பாருங்கள், அழகான போஸ். ஓ அது நல்லது. ஓ வாவ், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இப்போது வெட்டி என் புதிய முடி சிகை மீது ஒட்டு. நான் இதுவரை இவ்வளவு அழகாக இருந்ததில்லை. ஓ நீ சரியாக சொல்கிறாய் செல்லமே. அது அருமையாக இருக்கிறது. உனக்காக ஒரு அதிர்ச்சி உண்டு. முழு பெட்டி மேக் அப். வாவ், நான் முந்தையதாக மேக்கப் போடவே இல்லை. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். முதல்ல நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்பாஞ்சை பயன்படுத்துகிறோமா? சரியா? சரி, நான் அதை எடுக்கிறேன். இதோ இங்கே ஸ்பான்ஸ் இருக்கிறது. ஸ்பான்ஸ் மீது ஃபவுண்டேஷனை பிழியுங்கள். ஓ இன்னும் ஓ லிவ், உனக்கு மேக்கப் போடவே தெரியாது. நான் உன்னை கற்றுக் கொடுப்பேன். முதலில் ஒரு மென்மையான அடித்தளத்தை உருவாக்குவோம். அப்படியா? அப்படித்தானே. சரி, இதை பரப்பி விடுகிறேன். வாவ் பாருங்கள், அது அருமையாக இருக்கிறது. இப்போது உங்கள் முகத்தில் கொஞ்சம் பவுடர் போட்டு அது பிரகாசிக்காமல் தடுக்கலாம். சரி. நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி விட்டீர்கள். முதலை பாம்பாட்டிரோ உங்களுக்கு உதவும். ஓ நன்றி. அது நிறைய பவுடர். அடுத்தது என்ன? இப்போது உன் கன்னங்களில் பிளஷ் போட வேண்டும். நீயே தொடரலாம். உண்மையிலா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கன்னங்கள் இப்போது இளஞ்சிவப்பாக இருக்கின்றன. என் புருவங்களையும் திருத்துவோம். வாவ், நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? அது சிறந்தது இல்லை. நான் உங்களுக்கு உதவுகிறேன். நீங்கள் இந்த கருவியை பயன்படுத்த வேண்டும். ஓ சரி. இப்பொழுது அது சிறப்பாக உள்ளதா? செல்லமே, இது மிகவும் சிறந்தது. இப்போது இந்த கரண்டியை எடு. எனக்கு இதை ஏன் தேவை? நீங்க உங்க கண்களை அப்படியே மூடிக்கொண்டு கண்ணிழலை மேலே சரி செய்ய போகிறீர்கள். வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். ஆம், நீங்களே. இப்போது கொஞ்சம் ஹைலைட்டர் போட்டு சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்ப்போம். ஆஹா, வாவ், அதை பாருங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு லிப்ஸ்டிக் தேவை. உங்களுக்கு பிடிச்ச நிறத்தை தேர்வு செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் நான் பிங்க் நிறத்துடன் செல்வேன். நீங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த கோப்பை தேவைப்படும். இதுக்கு கொஞ்சம் பால் சேர்க்க போறோம். இது உங்க காப்புச்சினோ தொப்பி. ஓ
எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றி. பாலரினா கபுசினோ, பாலரினா கபுசினோ. ஓ ஆம் ஆம். கபுசினோ பாலரினா, நானும் உங்களைப் போல நடனம் ஆட முடியும். உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், நான் பாலரினா போல இருக்கிறேனா? ஓப்ஸ், ஓ, நான் விழப்போகிறேன். ஓ, என் தலை சுழல்கிறது. நான் ஒரு திரையில் மூடப்பட்டுள்ளேன். ஓ, திரை நன்றாகவே இருக்கிறது. உண்மையில் இதை என் உடைக்கு பயன்படுத்துவோம். அதிகமானதை இப்படி வெட்டி விடுகிறேன். இதோ இதை அணிந்து பார்க்கிறேன். வாவ், லிவ்ஸ், இந்த இளஞ்சிவப்பு ஸ்கர்ட்ல நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இது எனது பாலரினா டியூடிய போன்றே தெரிகிறது. இப்போது இதுக்கு கொஞ்சம் பஞ்சு சேர்ப்போம். ஆம், இதுதான் உனக்கு தேவை. இந்த ரிப்பன்கள் எல்லாம் இந்த ஸ்கர்ட்டோட அருமையாக இருக்கின்றன. இப்போ உனக்கு ஒரு அழகான கார்செட் தேவை. வாவ், நான் மயமானவளாக தோன்றுகிறேன். அது இன்னும் சிறந்தது. நன்றி பாலரினா கபுசினோ. இந்த உடை நான் இதுவரை பெற்றதில் சிறந்தது. நான் முன்பை விட நிச்சயமாக சிறப்பாக நடனமாட போகிறேன். என்னை பின்தொடர்ந்து சொல்லு. செல்லுமே. இதை போல. சரி, ஹா. இயேசு, நீ ஒன்று பெட் செய்கிறாஸ். ஒவ்வொரு அசைவும் மனசு நீ சிஜிக்கு திருச்சிக்காக இருக்கிற. ஓ, நீ சரியாக சொல்கிறாய். நன்றி கபுசினோ பாலரினா. நீ என்னை உண்மையிலேயே அழகாக மாற்றிவிட்டாய். நான் இப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஹாய். ஓ, வா, நிறுத்து. ஆஃப்க், அவர்கள் சிறிய குழந்தைகள் போல இருக்கிறார்கள். வாவ், அது மிகவும் சிறந்தது. இருங்கள், அது யார்? வாவ், அது குளிர். இது கபுசினோ பாலரினா தானா? ஓ, என் கடவுளே, இது அவள்தான். இல்ல, இது உண்மையில லிவ். ஆனால் நீங்கள் என்னை எவ்வளவு படங்கள் வேண்டுமானாலும் எடுக்கலாம்.